அல்லேலூயா. ஒரு அருமையான பாடல். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. அல்லேலூயா. எல்லாரும் உணர்ந்தவர்களாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நேசர். எல்லாரும் என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினேன், என்னால் முடியாத போது என்னை தூக்கி எல்லாரும் நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினேன், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை எல்லாரும் வாய்கள் திறந்து என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினேன், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தேன். நான் பாவம் செய்த போது எல்லாரும் வாய்கள் திறந்து உம் கிருபையால் மன்னித்தேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை எல்லாரும் நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை எல்லாரும் உணர்ந்தவர்களாய் என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன், நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் ஆமென். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினேன், என்னால் முடியாத போது என்னை தூக்கி. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினேன், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நீரே. ஆமென். என்னை பாதுகாப்பவர், என்னை நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினேன், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தேன். நான் பாவம் செய்த போது ஆமென் உம் கிருபையால் மன்னித்தேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர்.
நான் தலை குனிந்த போது உணர்ந்தவர்களாய் எந்த தலையை உயர்த்தினேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சனிரேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சனிரேன். கடைசியாய் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் நினைப்பதற்கும் மேலாய் உணர்ந்தவர்களாய் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் ஆமென். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சனிரேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை கடைசியாய் என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சனிரேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சனிரேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை விட்டு கொடுக்காத ஒரு கர்த்தர், எந்த சூழ்நிலையிலையும் அவர் மட்டும் நம்மளை விட்டு கொடுத்திருந்தார் அப்படின்னா எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியம். நம்ம வாழ்க்கையில் நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு தூரம் நம்ம ஆண்டவருக்கு பிரியமான ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா அதில் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வச்சிடலாம். எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு பிரயோஜனமான வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வச்சிடலாம். எந்த அளவுக்கு அவருக்கு நான் உண்மை உள்ளவனா வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா அதுலேயும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வச்சிடலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நம்மை புரிந்து கொண்ட ஒரு கர்த்தராக இருக்கிறார். பொதுவாக பெரியவங்களை தான் சின்னவங்க என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கொள்ளணும். அப்படிதானே? பெரியவங்களை தான் சின்னவங்க என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கொள்ளணும். ஆனால் இதில் காரியமே தலைகீழா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன புரிந்து கொண்டு ஆண்டவர் கைவிடாதபடிக்கு என்னை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு வானம் சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி அப்படின்னு. ஆனால் அந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின அந்த கர்த்தர் என்னை புரிந்து கொண்டு என்னை கறவை மாடு நடத்துறது மாதிரி நடத்துறார். அல்லேலூயா. அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துறார். எவ்வளவு பெரிய கிருபை. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிருபை. இந்த கிருபைக்கு இன்னும் நம்மளை பாத்திரவான்களாக மாற்றதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட கூடுகைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னொரு சில பாடல்களை பாடி, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான ஒரு பாடல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. சொல்லுமா, ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின்
வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே. எல்லாரும் சந்தோஷமாய். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். சொல்லுமாம். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல். ஆமென். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாதம் வாய்க்காலாக சொல்லுங்க என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாதம் வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எல்லாரும் ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே எல்லாரும் விசுவாசத்தோடு கூட எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் சொல்லுங்களா வாய்கள் திறந்து. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். அல்லேலூயா அல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டார். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னவர் சொன்னதை செய்து முடிக்க மட்டும் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றியோடு கூட இப்பொழுது அருமையான பாஸ்டர் எல்வின் சாலமோன் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க.
மீதமான நேரத்தை அவங்க பொறுப்பெடுக்கிறாங்க. ஆண்டவருடைய கிருபையினால நம்ம மத்தியில் ஆண்டவர் தேவ தாசர்களை அழைத்து வந்திருக்கிறார். திண்டுக்கல் பகுதியில் இருந்து அருமையான கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதான எல்வின் சாலமன் அவர்கள், நம்ம WMA சர்ச், நம்ம எட்வர்ட் பாஸ்டர் அவங்களுடைய அருமையான ஒரு மருமகன், நமக்கு டிரான்ஸ்லேட்டராகவும் நமக்கு நல்ல ஒரு வெல்விஷராகவும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்க. எல்லாரும் கரங்களை தட்டி அவர்கள் அன்போடு கூட அழைப்பு. ரெண்டு நிமிட கரங்களை உயர்த்தி ரஹத்ரி மனா சேக்லா ரீ கமனபா உஷியாம்தனா தடப ஹஸ்துடா கடம்தலா அர்த்துடானா மடங்தலாரா மோஷலே கிரபதி நிமியாம் தடா கெஷெலபோ அர்ச்சா லமனனமா ரிக்தடா திடிபினியாம் தடா கடபனரபா ஷியாம்தனம நரபா ராஹா தேடலே மராஷா கதடலபா. எங்கள் மத்தியில் உலாவுகிற கர்த்தரே ரீமானா ஷகதடலம் தன மீடக சால்கடா தீமா ரீகபதே அர்ச்சடா கடமதூடம நமதன மடகதடபா. ரெண்டு கரங்களை உயர்த்தி அவர் ஏற்கனவே நம்மளுக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார் என்ற மனநிலையோடு, ஏற்கனவே ஜெயம் நம்மளுக்கு கொடுத்து விட்டார், சிலுவையிலே ஜெயத்தை கொடுத்து விட்டார், மீண்டும் உயிரோடு எழுந்து ஜெயத்தை கொடுத்து விட்டார் என்று விசுவாசிக்கிறவர்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டிருக்கிறேன். சில கட்டுகளிலிருந்து உங்களுக்கு ஜெயம், சில கட்டுப்பாடுகளிலிருந்து ஜெயம், சில பிரச்சனைகளிலிருந்து ஜெயம், சில கடனிலிருந்து ஜெயம், சில வியாதியிலிருந்து கர்த்தர் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்திருக்கிறார். ஆமென். உங்களுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தரின் உள்ளத்தில் வைத்த ஒரே ஒரு வார்த்தை, யாத்திராகமத்தின் சரித்திர புஸ்தகம் அதனுடைய 15வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். Come on, turn your Bible to Exodus chapter 15 verse 1. 15:1 யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை எல்லாரும் ஏகமா சேர்ந்து வாசிக்க போறோம். பைபிள் கொண்டு வந்திருக்கிறவங்க கரங்களில் வைத்து அதை கனத்தோடு வாசிப்போமா. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. எந்த சூழ்நிலையில் பாடுறாங்க வாசிப்போம். கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஆமென். அடுத்து பாருங்க, குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். தீர்க்க தரிசனமாய் உங்களை பார்த்து என் ஆவியானவர் உள்ளத்தில் வைத்ததை சொல்லுகிறேன். அவர்கள் எப்பொழுது பாடினார்கள்? ஜெயம் கிடைத்த உடனே. இன்னைக்கு நீங்களும் நானும் பாட போறோம். ஏனென்றால் ஏற்கனவே அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஏற்கனவே உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டார். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஆமென். 21வது வசனத்துல மிரியம் எப்படி பாடுறாங்க பாருங்க. கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினாராம். நான் இன்றைக்கு காலையில யாத்திராகமம் புஸ்தகத்தை தியானித்த பொழுது அந்த கடல் பிரிந்தது, சாஃப்டா பிரிஞ்சிருக்குது. ஆனா மீண்டும் அந்த கடல் மூடின பொழுது வேதம் சொல்லுது அது பலமாய் திரும்பி வந்தது. நன்றாய் கவனிங்கள். ஒரே கடல் தான், ஆனா ரியாக்ஷன் ரெண்டு. தேவ பிள்ளைகளுக்கு ரியாக்ஷன் வேற, உங்களுடைய எதிரிக்கு அந்த கடல் காண்பிக்கிற ரியாக்ஷன் வேற. ஆமென். நீங்க காலடி எடுத்து வைக்கும் பொழுது அன்போடு விலகின கற்சுவரை போல, ஒரு மதிலை போல உங்களுக்கு இரு பக்கமும் வழிவிட்டு அனுப்பின அதே சமுத்திரம் தான் உங்களை துரத்திட்டு வந்த எகிப்தியர்கள் பாதம் உள்ள பட்ட உடனே அது கோபமாய், அது மூர்க்கமாய், அது பலமாய் திரும்பி வந்ததாம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்க எந்த சூழ்நிலைய சாஃப்டா கடந்தீங்களோ அதே சூழ்நிலை பிசாசுக்கு ஹார்டா இருக்கும். பக்கத்துல உங்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்களேன், எந்த சூழ்நிலைய நீங்க சாஃப்டா கடந்தீங்களோ, எளிதாய் கடந்தீங்களோ, சுலபமாய் கடந்தீங்களோ அதே சூழ்நிலை பிசாசுக்கு ட்ரபிளா இருக்கும். ஆமென். அது அவனுக்கு ஹார்டா இருக்கும், அது அவனுக்கு மரணத்தை கொடுக்கும். ஆமென். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். Come on, கரங்களை தட்டி கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். என் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும்
குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயிர்த்திட்டார். சொல்லுங்க, குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோமா? நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். என் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஆமென். 6 நாட்கள் எரிகோவை சுற்றி வந்த பொழுது ஒரு வார்த்தையும் பேசல. 7வது நாள் 6 முறை சுற்றி வந்தார்கள், ஒரு வார்த்தையும் பேசவில்லை. வெளிப்படையா எரிகோ கோட்டையில ஒரு மாற்றமும் நடக்கவில்லை. ஆனா 7வது நாள் 7வது முறை, அதாவது 13வது முறை அவர்கள் சுற்றி வந்த உடனே ஆர்ப்பரித்தார்கள், அலங்கம் இடிந்து விழுந்தது. நன்றாய் கவனிங்க, 12 முறை சுற்றும் பொழுது ஒரு சைன் கூட இல்லை, ஒரு அறிகுறி இல்லை. காட்ஸ் கொஞ்சம் எஸ் தேங்க்யூ. ஒரு அறிகுறி இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அறிகுறி இல்லாட்டியும் பரவாயில்ல, அவங்க சோர்ந்து போங்கலங்க. there was no sign of any crack on the wall. செவுருல ஒரு அறிகுறி கூட இல்லை. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? 13வது முறை, அதாவது 7வது நாள் 7வது முறை அவர்கள் சுற்றி வந்த பொழுது அவர்கள் ஆர்ப்பரித்தார்களே. கர்த்தருடைய சத்தம், தேவ ஜனத்தினுடைய சத்தத்தை கேட்ட உடனே அவ்வளவு பெரிய அலங்கம் இடிந்து விழுகுதுன்னா, கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் 12 முறை சுற்றி வளர்ந்த பொழுது வெளிப்படையா ஒன்றும் தெரியல, ஆனா எரிகோனுடைய அஸ்திபாரம் உடைய ஆரம்பித்தது. 1வது நாள் ஒரு அஸ்திபாரம், 2வது நாள் 2வது அஸ்திபாரம், 3வது நாள் அஸ்திபாரம். உங்கள் கண்களுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் பூமிக்கு அடியில செய்ய ஆரம்பித்திருக்கிறார். கடைசி தருணத்திலோ ஜெயம் உங்களுக்கு மாத்திரம்தான். ஆமென். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். என் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய். பவுலும் சீலாவும் துதித்த நேரத்தில் வல்லமை இறங்கி வந்தது. கட்டுகள் அருந்தது, கதவு திறந்தது, தடைகள் எல்லாம் உடைந்தது. பாடுமா? பவுலும் சீலாவும் துதித்த நேரத்தில் வல்லமை இறங்கி வந்தது. கட்டுகள் அருந்தது, கதவு திறந்தது, தடைகள் எல்லாம் உடைந்தது. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, உம் வல்லமையால் நிரப்பிடுமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, உம் வல்லமையால் நிரப்பிடுமே. நாள் முழுதும் உம்மை ஆராதிப்பேன், வாழ்நாளெல்லாம் உம்மை பாடிடும். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதி. எரிகோ கோட்டையை சுற்றி துதிக்கையில் அலங்கம் எல்லாம் இடிந்தது. எக்கால சப்தமாய் துதித்து பாடியே எல்லையை எல்லாம் ஜெயிப்போமே. எரிகோ கோட்டையை சுற்றி துதிக்கையில் அலங்கம் எல்லாம் உடைந்தது. எக்கால சப்தமாய் துதித்து பாடியே எல்லையை எல்லாம் ஜெயிப்போமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, உம் வல்லமையால் நிரப்பிடுமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையால் நிரப்பிடு. சொல்லுமா? இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, உம் வல்லமையால். எல்லாம் எழுமி நின்று பாடுவோம். இப்போ எங்கள் மேலே
அப்பா இப்பொழுது வல்லமையார் என்னை நிரப்பிடுமே, நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா பாடுங்க. ஓ நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன் வாழ்நாள் எல்லாம். One more time. நாள் முழுதும் உம்மை பாடி ஷகதன ரபதந்தரி கனதாரா ரபதன ரேஷகா தாடா லபதன ரப்தன திடபன ரகதன ராட்சத ரபதவா ரெக்கனதன மன ரிபதனனா. எல்லா எரிகோ கோட்டைகள் உங்கள் துதியால் விழட்டும், உங்கள் துதியால் விழட்டும். உங்கள் சத்தத்தை உயர்த்துங்கள். Come on, lift up your voice. எரிகோ அலங்கங்கள் உடைவதாக. ஓ ஷகதாரா லேகமா துடவல ரத்தனனா மனதா ரேகமா ஷகதா ரிபடதானா ரகதன ரிபடதான மனங்கா ரபதானே ஷிகான மதன ரகதன ரபனா திடமன ரபதன ரகதனனா ஷிகாதாரா ரபதன ரபதன ரிபடலோரோ ஏ ஷகதா ரபதன ரகதன ரிபடவ ரபதன ரபனா. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையால் நிரப்பிடுமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையால் நிரப்பிடுமே. இப்போ எங்கள் மேலே சொல்லுங்க வல்லமை. ஓஹோ இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையால் நிரப்பிடுமே நாள் முழுதும். Hallelujah. Oh lava shagadara lava. நாள் முழுதும் நல்ல ஆவில நிரம்பி ஷாகரா மகரரா. நல்ல கரங்களை தட்டி நாள் முழுதும் உம்மை ஆடிடுவேன் வாழ்நாள் எல்லாம். நாள் முழுதும் உம்மை இயேசுவே. Hallelujah. நல்ல கரங்களை தட்டி ஒரு 2 நிமிடம் அந்நிய பாஷைகளினால எல்லா பிசாசின் கிரியைகள், அவனுடைய அலங்கங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் we break it in the name of Jesus. Hallelujah. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத எதுவும் இல்லை. சொல்லுவீங்களா? உங்க கைகள் எத்தனை பேர் விசுவாசமா சொல்ல முடியும்? அவருடைய கை என் கூட இருக்கிற வரைக்கும் நான் குறுகி போக மாட்டேன், அவருடைய கையும் குறுகி போகாது. அவர் என்னை பிடிக்கிற வரைக்கும் பிசாசு என்னை பிடிக்க முடியாது. அவர் என்னோடு கூட இருக்கிற வரைக்கும் வேற எந்த மனுஷனும் என்னோடு கூட இருக்க முடியாது. அவர் என்னோடு கூட உறவாடுற வரைக்கும் எந்த வியாதியும் என்னை ஆட்கொள்ளாது. கொலோசியர் 3:3 சொல்லுகிறது, என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள். ஹல்லேலூயா. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் ஓ அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் நன்மைக்காக, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செவ்வையாய் எனக்காக யாவையும் முடிப்பி. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவையும் செய்து முடிப்பி. உங்க கைகள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கப்பா, உம்மா உங்க கைகள் ஓரமன சகதன எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அப்பாவை பார்த்து உம்மா Hallelujah.
உங்கள் சத்தம் கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகள் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து, இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அவர் போற்றி துதிப்பார்களாம். இன்னைக்கு நீங்க அப்படி சொல்லுவீங்களா? சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய சேனையின் கர்த்தாவே, இந்த நாளினுடைய ஆராதனை என் தேவன் பொறுப்பெடுத்த கிருபைகளுக்காக நன்றி. உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாக எங்களை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால தேவன் நமக்கு இந்த விசேஷித்த கூடுகைகளை நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த விசேஷித்த கூடுகைக்கு அருமையான தீர்க்கதரிசி நம்ம ஆரோன் வினோத் அவங்க வந்திருக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். போன வருஷத்துலையே டேட்டு இது பண்ணியிருந்தோம். ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. நம்மளுக்கு ஆண்டவர் கிருபையில் அந்த டேட்டை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது நம்ம ஜோசப் பாலச்சந்திர ஐயா. அவங்க மூலமாக தான் நமக்கு ஆண்டவர் கிருபையில் இவங்களுக்கு நல்ல ஒரு டேட் கிடச்சிது. ஸோ நல்ல ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் நம்ம மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கேற்ற வார்த்தைகளை அவர்கள் மூலமாய் தேவன் நம்மளுக்கு தருவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மீதமான நேரத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை அன்போடு கூட வரவேற்போம். Amen. ஆமென். It's a great honor to be here. உங்க மத்தியில் இருப்பதை மிக கனமாக நான் கருதுகிறேன். How many of you are happy? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? Amen. Yes. Amen. So happy to be here. நானும் இங்க இருப்பதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். Amen. Just look at your neighbors and ask them, are you happy? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? Amen. When you ask them with a smile. நீங்க கேட்கும் பொழுது சந்தோஷத்தோட சிரிப்போட கேளுங்க. Amen. Some people just stare and ask, are you happy? சில பேர் முறைச்சுக்கிட்டே கேட்பாங்க, சந்தோஷமா இருக்கிறியா? Amen. We are in Zion. Amen. Zion is a place of joy. Amen. நம்ம சீயோன்ல இருக்கிறோம். சீயோன் என்பது மனமகிழ்ச்சி ஸ்தலம். Amen. Look at your neighbors and say, there is only joy in this place. நீங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த ஸ்தலத்துல தாங்க உண்மையான மகிழ்ச்சி உண்டு. Amen. Amen. The Bible says, rejoice in the Lord always. Again I say rejoice. Amen. பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். Amen. So it's a great joy to be here. இங்க இருப்பது நான் ரொம்ப சந்தோஷமா என்றேன். Amen. As I heard last 2 weeks ago, you were celebrating your anniversary, church anniversary. நான் கேள்விப்பட்டேன், கடந்த 2 வாரத்திற்கு முன்பாக தான் உங்க சபையினுடைய அந்த ஆண்டு விழாவை நீங்க கொண்டாடுனீங்கன்னு. Amen. It was such a joy. Pastor Zach was telling he just celebrated. I mean, he was just happy preaching here. பாஸ்டர் ஜாக் என்னிடத்துல சொல்லும் பொழுது அவர் சொன்னா, நான் இந்த இடத்துல அந்த ஆண்டு விழால சந்தோஷமா பிரசங்கம் பண்ணேன். Amen. How many of you could feel the presence that last week? Amen. கடந்த வாரங்கள் எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தீர்கள்? Amen. How many of you could say the word was directly for me? Amen. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் என்னோடு கூட பிரத்யட்சமாய் பேசினார்? Amen. How many of you people believe this year is going to be a year where God moves mightily? Amen. இந்த வருஷம் உங்கள் மத்தியில கர்த்தர் மகிமையாய் கிரியை செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறீங்களா? Amen.
where God moves mightily, கர்த்தர் மகிமையாய் கிரியை செய்வார். where He'll restore and rebuild everything what I have lost. Amen. நான் எதெல்லாம் இழந்தனோ அதை அவர் மீண்டும் திருப்பி கொள்ளவும் மீண்டும் திருப்பி கட்டவும் செய்வார். Amen. ஆமென். It does not matter where it is. Amen. My God will go against the camp of the enemies, bring back everything. Amen. நான் இழந்தது என்னிடத்துல கொள்ளையடிக்கப்பட்டது எங்க இருக்குன்னு அதை பத்தி கவலை இல்ல. கர்த்தர் அந்த கொள்ளைக்கு எதிராக புறப்பட்டு அதை மீண்டும் திருப்பி கொள்ள செய்வார். He will go against the camp of the enemies and bring things back in my camp. அவர் கொள்ளையடிக்கப்பட்ட அந்த ஸ்தலத்திற்கு விரோதமாய் அவர் புறப்பட்டு என்னிடத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டதை மீண்டும் என்னிடத்தில் திருப்பி கொண்டு வருவார். Amen. ஆமென். Yes. It may be a cemetery which is catching the death of Lazarus, but Jesus is here. Amen. Hallelujah. You can't take what I have kept for him. லாசருவினுடைய மரணத்தை பிடித்து வைத்திருந்த கல்லறையா கூட இருக்கலாம், ஆனால் இயேசு அந்த கல்லறைக்கு விரோதமாகவும் சென்று நான் கொடுத்த ஜீவனை உன்னால் எடுக்க முடியாது என்று மீண்டும் லாசருவை உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தார். Look at your neighbors and say, you can't take what God has kept for you. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, எனக்கு தேவன் கொடுத்ததை உன்னால எடுக்க முடியாது, மனுஷனால எடுக்க முடியாது. Amen. Amen. What is for me is for me. ஆண்டவர் எனக்கு கொடுத்தது எனக்கு மாத்திரம்தான். Amen. That is only for me. அது எனக்கு மாத்திரம்தான். Amen. One thing I believe, there is time for everything. நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன், எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. Amen. Time to sow, time to reap. விதைக்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம். And I believe this is a season where God is bringing a reaping season into your life. உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலத்துல அறுவடை கொண்டு வருவார் என்பதை நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். Amen. So I believe I don't need an introduction here. நான் நம்புறேன் என்னை குறித்ததான ஒரு அறிமுகம் இந்த இடத்திற்கு தேவையில்லை என்று. If you don't know me, my name is Aaron Vinod. என்னை குறித்து அறியாதவர்களுக்கு சொல்லுகிறேன், என்னுடைய பேர் ஆரோன் வினோத். Amen. I am 19 years old now. எனக்கு இப்பொழுது 19 வயதாகிறது. So God is using me. கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். When I started my ministry, I was 13 years old. 13 வயதா இருக்கும் பொழுது என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன். So any 13 years old kids here? யாராச்சும் 13 வயசு பிள்ளைங்க இங்க இருக்கிறீங்களா? I mean, I was that age when I started my ministry. அந்த தம்பியினுடைய வயதில் இருக்கும் பொழுது என்னுடைய ஊழியத்தை கர்த்தர் எனக்கு ஆரம்பிக்க கிருபை செய்தார். So there is no age where you can preach Jesus. இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுவதற்கு வயது ஒரு பொருட்டல்ல, தடை அல்ல. Amen. Amen. So God can use you at any moment. Amen. தேவன் உங்களை எந்த சூழ்நிலையிலும் தருணத்தையும் பயன்படுத்த முடியும். Look at your neighbors and say, God can use you at any moment. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உன்னுடைய எந்த தருணத்தையும் அவரால் பயன்படுத்த முடியும். Amen. 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 Young as me also. என்னை போல இளமையானவனையும் பயன்படுத்துவார். Amen. He can use any age factor. எந்த வயதுடையவர்களையும் கர்த்தரால் பயன்படுத்த முடியும். Amen. Amen. When I'm with Joseph Balachandran uncle, people say 18 years old boy and 78 years old man. நான் ஜோசப் பாலச்சந்திரன் ஐயாவோடு இருக்கும் பொழுது அநேகர் என்னை பார்த்து சொல்லுவார்கள், 18 வயதுடைய ஒருவன் 78 வயதுடைய ஒருவரோடு ஓடிக்கொண்டிருக்கிறார். There is no age limit. God can use anybody, anywhere, anytime, any place. Amen. தேவனுக்கு வயது ஒரு பொருட்டல்ல. எந்த மனிதனையும் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த வயதிலும் அவரால் பயன்படுத்த முடியும். Amen. Amen. So today night I'm not going to give a long sermon. இன்னைக்கு ஒரு நீளமான பிரசங்கத்தை நான் கொடுக்க விரும்பவில்லை. Exactly 1 hour from now. இப்பொழுதிருந்து சரியாக 1 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். We are going to preach and we are going to pray together. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒரு மனதோடு ஜெபிக்க இருக்கிறோம். Amen. How many of you are happy to hear the word of God? எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க சந்தோஷமா இருக்கீங்க? Amen. Amen. I believe this March month is a month of great blessing. Amen. நான் விசுவாசிக்கிறேன் இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மாதமா இருக்கும். How many of you people believe this month is something different? Amen. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த மாதம் ஒரு வித்தியாசமான மாதம்? Amen. This is a month what God has kept. Amen. That's what when we were preaching last March 1st, the Lord said this is a month of third day. Amen. A day where God sent Holy Spirit and resurrected Jesus. This is a month of resurrection. That's what the Lord inspired me to speak. மார்ச் மாதம் முதலாவது வாரத்துல நான் பிரசங்கம் பண்ணின பொழுது மார்ச் மாதம் என்றால் மூன்றாவது மாதம், அந்த மூன்றாவது நாளை குறிக்கிறது ரோமர் 8:12 படி அவருடைய ஆவியை அனுப்பி அந்த மூன்றாவது நாளிலே கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்து இயேசுவை உயிரோடு எழுப்பினார். அதே போல சில கிரியைகள் இந்த மார்ச் மாதத்துல நடக்கும் என்பதை ஆவியானவர் உள்ளத்திலே வைத்தார். I don't know how many years you have been accepted Jesus. I don't know whether you accepted or not, but one thing I say, in this month you are going to have an encounter with the Spirit. Amen. Yes, in this month you are going to have an encounter with Jesus, encounter with the Holy Spirit, touch encounters with the angels. God will bring a resurrection in your spiritual life. Amen. நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆனது என்று கவலை இல்லை. ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்கள் இங்க இருந்தாலும் சரி, இந்த மாதத்திலே உங்களுக்கும் இயேசுவுக்கும் ஒரு சந்திப்பு ஏற்பட போகிறது. அந்த சந்திப்பினால உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாற போகிறது. Amen. Yes.
Luke chapter 4. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். Amen. Luke chapter 4 verse 1, 2, 3. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய முதல் 3 வசனங்களை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்க கேட்போம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் Yes. யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். Yes, next verse. We'll just continue. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். Yes. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்துக்கு உப்பிரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறது என்றார். பிசாசானவன் சோதனை எல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். Yes, we are going to meditate on this word. இந்த வார்த்தையிலிருந்து நாம் தியானிப்போம். I'm not going to preach all the 13 verses. எல்லா 13 வசனங்களையும் நாம் தியானிக்க போவதில்லை. Then you may ask, why did you make us read all the 13 verses? அப்பொழுது என்னை பார்த்து, ஏனையா 13 வசனங்களை வாசிக்க வைத்தீர் என்று கேள்வி கேட்கலாம். So if you don't read Bible at houses, you can read Bible at church. ஒருவேளை நீங்க வீட்ல வேத வாசிக்காமல் இருந்தீங்கன்னா இங்க உங்களை வாசிக்க வைக்கலாம்னு ஒரு ஆசையில வாசிக்க வச்சேன். Amen. So, the verse 1 says that through the guidance of the Holy Spirit, Jesus enters into the desert. 4:1 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் அவர் யோர்தானை விட்டு வனாந்தரத்திற்கு போகிறார். Look at your neighbors and say, there is a timing for you to shine. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பிரகாசிப்பதற்கென்று ஒரு காலம் உண்டு. When Jesus started to do his ministry, what was his age? இயேசு ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது அவருடைய வயது என்ன? 30 வயதுல ஆரம்பித்தார். What was his age? அவருடைய வயது என்ன? 30 years old. 30 வயது உடைய ஒரு மனிதன். But Bible, if you read Bible in Matthew, it says Jesus was 12 years old when he started to preach in the temple. வேதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல அவர் 12 வயதுல தேவாலயத்துல பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். 12 years old boy, 30 years old man. 12 வயது ஒரு பையன் இப்பொழுது 30 வயது மனிதனாக இருக்கிறார். 18 years what he did nobody knows. 18 ஆண்டுகள் அவர் என்ன செய்தார் யாருக்கும் தெரியாது. There was an 18 years waiting period even for Jesus. இயேசுவுக்கு கூட 18 ஆண்டுகள் காத்திருக்கிற காலமாய் இருந்தது. We may think, what did 18 years, what did God do, what did Jesus do? நீங்க ஒருவேளை நினைக்கலாம், அந்த 18 வருஷம் இயேசு என்ன செய்து கொண்டிருந்திருப்பார்? Jesus said, forget about the 18 years, I am going to do next 3 years what your whole generation could not do. What 18 years, what and all, it got delayed in the next 3.5 years. I will do it, you just keep on watching me. இயேசு ஒருவேளை சொல்லுவார், ஓ மனிதனே, நான் மறைந்திருந்த 18 ஆண்டுகளை குறித்து நீ ஏன் கவலைப்படுகிறாய்? அதை குறித்து பேசாதே. 18 ஆண்டுகள் நீ பார்த்திராததையும், உன் சந்ததி பார்த்திராததையும், உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பார்த்திராததையும் இன்னும் வெறும் 3.5 ஆண்டுகளுக்குள் நான் செய்து முடிக்க போகிறேன் என்று இயேசு சொல்லியிருப்பார். In the same way I say, அதே வழியில நான் சொல்லுகிறேன், last 21 years what you didn't do I don't know, but in coming next 2.5 years, what revival did not come in 21 years, I declare and I decree next 2.5 years, let there be a new revival in this place in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கடந்த 21 ஆண்டுகள் என் அன்பு சபையே, நீங்கள் எந்த சூழ்நிலையை கடந்து வந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இன்னும் வரப்போகிற அடுத்த 2.5 ஆண்டுகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய எழுப்புதலின் காரியம் இந்த சபையிலிருந்து துளிர்விட்டு எழும்பும். ஆமென். Amen. Hallelujah. Look at your neighbors and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, forget about the 21, this is our movement. Amen. 21 வருஷத்தை மறந்துறியா? இது நம்மளுடைய தருணம்னு சொல்லுங்க. This is our movement. இது நம்மளுடைய இயக்கம்னு சொல்லுங்க. 21 years Jacob struggled. 21 ஆண்டுகள் யாக்கோபு கஷ்டப்பட்டான். But that night he saw a ladder. அந்த இரவு ஒரு ஏணியை பார்த்தான். He saw a ladder. ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறதை பார்த்தான். Today I proclaim and I declare a ladder in your life. நான் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில பரலோகத்திலிருந்து ஒரு ஏணி வைக்கப்படுவதாக.
Amen. How many of you believe a ladder in my ministry? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னுடைய ஊழியத்துல ஒரு ஏணிப்படி, A ladder in my family. என் குடும்பத்துல ஒரு ஏணிப்படி, A ladder in my business. என்னுடைய தொழில்ல ஒரு ஏணிப்படி. Amen. What does a ladder shows? இந்த ஏணிப்படி எதை காண்பிக்கிறது? Amen. Where is Jacob sleeping? யாக்கோபு எங்க படுத்திருந்தான்? He's sleeping in the sand. Near. அவன் கீழ நிலத்துல வெறும் தரையில படுத்திருந்தான். Amen. Sand. He's sleeping in the sand. Look at your அவன் neighbors. மணல்ல படுத்திருக்கான். Look at your neighbors and say he's sleeping in the sand. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவன் மணலில் படுத்திருந்தான். Amen. When I see this sand, one thing what I remember. நான் இந்த மணலை பார்த்த உடனே எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. What did God promise Abraham? ஆபிரகாமை பார்த்து என்ன வாக்குத்தத்தம் I will பண்ணினார்? make your generations like sand. நான் உன் சந்ததியை கடற்கரை மணலத்தனை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னாரே. In other words, இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, he's sleeping in his father's promise. அவன் வந்து தகப்பனாருடைய வாக்குத்தத்தத்துல படுத்திருக்கிறான். Amen. ஆமென். Amen. But the next phase is not sand. ஆனா அவனுடைய அடுத்த நிலையோ மணலின் நிலை அல்ல. The ladder takes him not to sand, the ladder takes him to heaven. Amen. அந்த ஏணிப்படியானது அவனை மணலுக்குள்ள கொண்டு போகல, அது பரலோகத்தில் இருக்கிற மணவாளனை நோக்கி கொண்டு போகிறது. Amen. I say one generation will shine on the land, the next generation God will open a ladder from the land. I declare what this 21 years this generation could not do. I declare and I decree, may God open a new ladder for the next generation which can see things through heaven, which heaven will be connected in the name of Jesus. ஒரு சந்ததி ஆபிரகாமை போல மணலின் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்குமானார், இன்னொரு சந்ததியோ அடுத்த சந்ததியோ அதே நிலைமையில் இருக்க போறது இல்ல. அது பரலோகத்திற்கு ஏறுகிற ஏணிப்படிகளை கொண்ட நிலைமையில இருக்கும். இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், 21 ஆண்டுகள் ஒரு மணலின் அனுபவமாய் இருக்கலாம், ஆனா இனி வருகிற காலத்துல ஏணிப்படியில நீங்க ஏறி போகிற அனுபவமாய் கர்த்தர் கொடுப்பார். Amen. ஆமென். Look at your neighbors and say, are you ready to climb? பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, ஏணிப்படியில ஏற ஆயத்தமா? Amen. Amen. I really tell one thing. ஒரு காரியத்தை நான் உண்மையா சொல்றேன். There is a season for everything. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. 18 years Jesus, we don't know what Jesus did. 18 ஆண்டுகள் இயேசு என்ன செய்தார் நமக்கு தெரியாது. But one night is enough. ஆனா ஒரு இரவு போதுங்க. Look at your neighbors and say one night is enough. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஒரு இரவு போதும். Amen. ஆமென். Amen. One night is enough. God can make you shine. ஒரு இரவு போதுங்க, ஆண்டவர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ண முடியும். Amen. From today morning, one thing what the Lord just inspires me to say. இன்று காலையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லும்படி உந்தி தள்ளி கொண்டே இருந்தார். I did not know how to bring it up. அதை எப்படி நான் கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல. Still I am thinking, I was sitting there and thinking, how do I bring that verse up? நான் இப்போ கூட உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த வார்த்தையை நான் எப்படி உள்ள நுழைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். Amen. The one thing what the Lord just inspires me to say from morning is, காலையில இருந்து ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, arise and shine, this is your time. எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, இது உன்னுடைய காலம். Arise and shine, this is your time. எழும்பி பிரகாசி, இது உன்னுடைய காலம். You are the light of the lamp. Amen. The Lord says you are a lamp which provides light. நீ வெளிச்சத்தை உண்டாக்குகிற விளக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். Look at your neighbors and say, I am the light I am the light of this world. I give light out. நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் வெளிச்சத்தை கொடுக்கிறவன். Amen. Amen. When Moses, same as Jesus fasted for 40 days, Moses also fasted for 40 days. இயேசு உபவாசம் இருந்தது போல மோசேயும் 40 நாள் உண்ணாமலும் குடியாமலும் உபவாசிக்கிறார். That man Moses is coming down. அந்த மோசே உபவாசத்தை முடித்து கீழே வருகிறார். Amen. He's catching 2 tablets of tabernacle. அவன் கையில 2 கட்டளைகளின் பலகைகள் இருக்கிறது. Laws of covenant. அது தேவனுடைய உடன்படிக்கை கட்டளை. God himself gave it to him. தேவனே அவனுக்கு எழுதி கொடுத்த கட்டளை. Amen. What God himself gave it to him. அவனுக்கு தேவனே எழுதி கொடுத்த கட்டளை. Amen. This is the thing what God has given us. நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பொக்கிஷம் இந்த வேதம். But every time I say, ஒவ்வொரு முறையும் நான் சொல்ல முடியும், when Moses catches the 10 commandments, மோசே அந்த 10 கட்டளையை சுமக்கும் பொழுது what shined? எது பிரகாசித்தது? பலகையா அல்லது மோசேயினுடைய முகமா? Get ready. Amen. ஆயத்த பாருங்க. When you catch this word, இந்த வேதத்தை நீங்கள் சுமக்கும் பொழுது, look at your neighbors and say, when you catch this word, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வேதத்தை நீ சுமக்கும் பொழுது there is a shine coming in your life. உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரகாசம் உண்டாக போகிறது. What no man can stop it. எந்த மனுஷனாலையும் தடுக்க முடியாத ஒன்று. The verse says when Moses came down from the mountain, வேதத்துல வாசிக்கிறோம், மோசே மலையை விட்டு கீழே இறங்கி வந்த பொழுது his face was just glowing. Amen. அவனுடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. He was just giving the light beams. Amen.
அவன் முகத்தில் இருக்கிற அந்த தேவனுடைய மகிமையாகிய வெளிச்சத்தை அநேகருக்கு அப்படியே கடத்தி கொண்டிருக்கிறார். When leaders are telling we are afraid to see your face. அநேக தலைவர்கள் ஜனங்கள் சொல்றாங்க மோசே உன்னுடைய முகத்தை காண்பதற்கு எங்களுக்கு பயமா It இருக்கிறது. is filled with light. அது மகிமையினால் வெளிச்சத்தினாலே நிறைந்து இருக்கிறது. One thing I say. ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். Two ways people can become blind. ரெண்டு விதத்துல ஜனங்களால குருடாக முடியும். Amen. One, if you off this light. இந்த எல்லா வெளிச்சத்தையும் லைஃபையும் முற்றிலும் ஆஃப் பண்ணிட்டா நமக்கு கண்ணு தெரியாம போகும். Darkness can make you blind. இருள் உங்களுடைய பார்வையை எடுக்க கூடும். Look at your neighbors and say darkness can make you blind. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க இருள் உங்களுடைய பார்வையை எடுக்க கூடும், மறைக்கும். But do you know what is the second thing? இரண்டாவது காரியம் என்ன? If you make this light shine more also. இந்த வெளிச்சத்தை இன்னும் பல மடங்கு நீங்க வோல்டேஜை கூட்டும் பொழுது நம்மனால பார்க்க முடியாது. You can't see me. Amen. நீங்க என்ன பார்க்க முடியாது. The light, the shine will make me behind. Amen. The light will make me be like hide behind that light. அந்த அதிகமான வெளிச்சம் என்னை முற்றிலும் மறைத்துக் கொள்ளும். நான் அந்த வெளிச்சத்திற்கு பின்பாக மறைந்து கொள்வேன். Amen. This is a year. That is why Bible says you are the light of the world. அதேதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். Amen. This season I say Zion Church, you are going to shine in such a way. You are going to shine in such a way that enemy should tell. First let's find him where he is. I can't see him, he's just hidden in that light. Amen. He is just surrounded completely in that light. இயேசுவின் நாமத்தில் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற பிசாசானவன் உங்களை தேடியும் காணாதிருப்பான். எங்க இந்த சபையை காணவேன்னு சொல்லும் பொழுது நீங்க சொல்லுவீங்க, ஏ சத்துருவே, நான் தேவனுடைய மகிமை என்ற வெளிச்சத்திற்கு பின்பாக மறைந்திருக்கிறேன், உன்னால் என்னை பார்க்க முடியாது. Amen. This is a season which your light is going to make the eyes of the enemies blind. Amen. இந்த காலத்துல உங்களை சுற்றி இருக்கிற வெளிச்சமானது பிசாசுடைய கண்களை கூச பண்ண போகிறது. Amen. Amen. Your light will strike brighter. உங்களுடைய வெளிச்சம் இன்னும் பிரகாசிக்க போகிறது. Amen. I was just praying. Amen. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ஆவியிலே. Amen. The Lord says, anybody here connected to this name Jennifer? ஜெனிஃபர் என்ற பெயர் தெரிந்தவர்கள் இருக்கிறவர்கள், ஹalleluya. Amen. Just stand up if you are there. Anybody? Do you know? கை உயர்த்துங்க. Okay, Yes. come forward. முன்னாடி வாங்கம்மா. Just come forward. We'll pray for you. We are சும்மா going முன்னாடி வாங்க, உங்களுக்காக ஜெபிக்க தான் போறோம். உம் நாமமே பெருகணும். a family. குடும்பமா வந்திருக்கிறீங்களா சகோதரி? அம்மாவும் நீங்களும் வந்திருக்கிறீங்க. mom and herself. அம்மா முன்னாடி வரீங்களாமா? உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே. The Spirit of the Lord says, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், I see a new light coming out of your house. உங்க Amen. வீட்டில இருந்து ஒரு புதிய வெளிச்சம் வெளியே வருகிறத நான் Today பார்க்கிறேன். night we put a full stop to every barrenness. Amen. இன்று இரவு எல்லா மலட்டு தன்மைக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் Every வைக்கிறார். dryness is coming to an end in the name of Jesus. எல்லாம் வறண்ட சூழ்நிலை இயேசுவின் நாமத்தில் இன்றோடு நிற்கட்டும். The Spirit of the Lord just tells me to tell you. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லும்படி ஆவியானவர் சொல்லுகிறார், This night there is a bright light which is shining upon your house. உங்க வீட்டுக்கு மேல இன்று இரவு கர்த்தருடைய மகிமை உதிக்க போகிறது. Amen. And I'm just praying for. உங்களுக்காக நான் இன்னும் ஆவியில And ஜெபிக்கிறேன். I'm just praying for Sister Jennifer. ஜெனிஃபருக்காக நான் ஜெபிக்கும் பொழுது, Amen. The Lord says, I see a name which starts from letter V. வி என்ற லெட்டரில் ஆரம்பிக்கிற ஒரு பெயரை பார்க்கிறேன். Amen. The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் I சொல்லுகிறார், see a name which starts from letter V which will be connected to you in coming days. வருகிற நாட்கள்ல இந்த வி என்ற பெயரை உடைய ஏதோ ஒரு நபரோ ஒரு பிள்ளையோ உங்க வாழ்க்கையில வந்து இணைவார்கள். Amen. The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், get ready. I am yet to perform mighty things in your life. ஆயத்தமா இருங்க, இன்னும் மகிமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில நான் நிறைவேற்ற ஆயத்தமா இருக்கிறேன். This season every delays are getting out. இந்த காலகட்டத்தில் எல்லா தாமதங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. The Lord says this season is season of acceleration into your life. உங்க வாழ்க்கையில கர்த்தர் சில காரியங்களை துரிதமாய் செய்கிற காலகட்டமாய் இருக்கும். What and all enemy have delayed, எதையெல்லாம் பிசாசு தாமதித்தானோ, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் the Lord says next 7 months. ஆண்டவர் சொல்லுகிறார், அடுத்த 7 மாதங்கள் Amen. I proclaim shalom, peace in everything what you're doing. நீங்க செய்கிற எல்லா காரியத்திலும் ஒரு சமாதானம் உண்டாகும் என்று சொல்லுகிறேன்.
The Lord says, I see, as Joshua said. யோசுவா 24:15 சொல்லுகிறது போல, Amen. I and my household will praise the Lord. நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் The என்ற Spirit of the Lord says, வார்த்தையின்படி the season of new doors are opening in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் புதிய வாசல்கள் திறக்கிற காலமா இருப்பதாக. Our family? குடும்பம் இருக்கிறீங்களா? குடும்பம் கல்யாணம் ஆயிருச்சா? Yes. Husband is Separated. Yes. I mean, that's what I see. God is bringing things back. அதைதான் நான் பார்க்கிறேன். ஆண்டவர் சில காரியங்களை திருப்பி கொண்டு வருகிறார். Amen. What's husband's name? உங்க கணவருடைய பெயர் என்னம்மா? செல்வகுமார். Amen. The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், God is bringing a great favor into your life. உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல தயவை கர்த்தர் கொடுக்கிறார். One thing I say, ஒரு காரியத்தை நான் சொல்ல முடியும், things will come back. மீண்டும் காரியங்கள் கைகூடி வரும். Things will come back. காரியம் கைகூடும். Restoration will happen. திருப்பி கொள்ளுதல் நடக்கும். And one thing I say, ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் சகோதரி, God will bless you again. Amen. தேவன் மறுபடியும் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. I say things will come back. Amen. மீண்டும் திருப்பி வருகிறது. And you are going to catch a blessing. That's what I see. நீங்க Amen. கையில ஒரு ஆசீர்வாதத்தை சுமக்குறீங்க. Amen. The Lord ஆண்டவர் says, சகலவற்றையும் திருப்பி கொள்ள செய்வார். God, amen, that's what I see. Reunion. Amen. ஆண்டவர் அதைதான் எனக்கு காண்பிக்கிறார், மீண்டும் இணைக்கப்படுதல். What I build, no man can break. நான் உடைக்க கட்டளை இடாததை எந்த மனிதனாலும் உடைக்க Today முடியாது. night I declare a restoration in your life. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு திருப்பி கொள்ளுதலை நான் பிரசித்தப்படுத்தி சொல்லுகிறேன். May God bless you, Sister Jennifer. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சகோதரி. Amen. ஆமென். Amen. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Don't worry. கவலைப்படாதீங்க. You will catch a blessing. May God bless you. உங்க கரங்களை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுமப்பீங்க. போய் Yes, உட்கார்ந்து you can have கொள்ளுங்க. your seat. Amen. Look at சபையை your- நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. Look at your neighbors and say, பக்கத்துல God, இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, God can speak. கர்த்தரால் பேச முடியும். Amen. We are going to enter into a season of light. நாம் வெளிச்சத்தின் காலத்திற்குள்ள நுழைய போறோம். Arise and shine. Amen. எழும்பி பிரகாசிங்க. Arise and shine. எழும்பி பிரகாசிங்க. Amen. When in this season, when enemy comes to attack you, இந்த காலகட்டத்தில் பிசாசு உங்களை தாக்க வரும் பொழுது, first enemy should find out where are you. முதல்ல பிசாசு எங்கடா இவன் போனான்னு தேடணும். Amen. I can't see him, I can only see his light. ஐயோ அவனை பார்க்க முடியல, அவனுக்கு முன்பாக ஒரு பெரிய வெளிச்சத்தை தானே காண்கிறேன் என்று That's what சொல்லணும். when the light struck Saul's eyes, his life was changed. அதேதான் நாம் பார்க்கிறோம். அவன் சவுலா இருந்த பொழுது வெளிச்சத்தை கண்டவுடனே அவனுடைய வாழ்க்கை முற்றிலும் மாற்றப்பட்டது. This is a season where light will come out of your life, which will change many souls into Paul in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அதே நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஒரு வெளிச்சம் சவுலை பவுலாய் மாற்றினது போல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அநேக சவுலின் குணாதிசயங்கள் பவுலாய் மாறட்டும். Amen. And I'm just praying. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ஆவியிலே. Amen. The Lord said this. Amen. Look at your neighbors and say, arise and shine. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், எழும்பி பிரகாசி. ஹalleluya. Arise and shine. எழும்பி பிரகாசி. Amen. God is ready to do mighty things. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். Amen. When I say this, when I'm just praying, I see this. I see an angel behind. Amen. நான் ஜெபிக்கிறேன் ஆவியிலே, பின்பாக ஒரு தூதனை பார்க்கிறேன். Amen. It may be, anybody connected to this name? Jesse. Jesse. ஜெஸ்ஸி Amen. என்ற பெயரை கர்த்தர் எனக்கு It may be a short name, it may be whatever, but I see an angel behind Jesse. Okay. சின்ன பேரா இருக்கலாம், ஆனா ஜெஸ்ஸி என்ற பெயருக்கு பின்னாடி Now, ஒரு தூதனை நான் பார்க்கிறேன். no, stand up. நில்லுங்கம்மா நில்லுங்க. Let's see. Now when two people stand up, it's more good. Amen. ரெண்டு பேரும் ஒரு பேர் சொல்லும் பொழுது நிறுத்தினா அது இன்னும் நல்லது. Amen. But the Jesse which I see, ஆனா நான் பார்த்த ஜெஸ்ஸியோ, amen, the Lord says God has kept a Samuel with that. அந்த ஜெஸ்ஸியோடு ஒரு சாமுவேலை நான் பார்க்கிறேன் என்று கர்த்தர் With that உணர்த்தினார். Jesse, I see a Samuel. ஜெஸ்ஸியோடு ஒரு சாமுவேலை நான் பார்க்கிறேன். Amen. Both of wow. Now it is too good. Come forward, both of you come forward. ரெண்டு பேரும் வாங்க, ரெட்டிப்பான நன்மையை தருவேன். The Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சகோதரி, you're not alone. Amen. That's the one word which I can give you. Amen. ஆண்டவர் உங்களுக்கு நான் கொடுக்கிற ஒரே ஒரு வார்த்தை, நீங்க தனிமையா இல்ல. You're not alone. Amen. நீங்க தனிமையா இல்ல. Amen. God has kept a time for you to shine. Amen. நீங்கள் பிரகாசிக்கிற ஒரு காலம் என்று கர்த்தர் ஒரு காலத்தை And the வைத்திருக்கிறார். Lord says, for everything there is a reason, for everything there is a season. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு, அந்த காரணத்திற்கு ஒரு காலமும் உண்டு. One season things may go against your life, but the next season
it will come in a such a way that God will bless you. ஒரு காலத்துல உங்க கிட்ட இருக்கிற எல்லாமே உங்களை விட்டு பறி போகும். ஆனா இன்னொரு காலத்திலயோ ஆண்டவர் நீங்க நினைத்து பார்க்கிற அளவுல அதை திருப்பி கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிறார். One thing the Lord says. கர்த்தர் சொல்லுகிறார். 1 Kings chapter 17. ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரம். Amen. Prophet visits the widow's house. Amen. தீர்க்கதரிசியானவர் ஒரு விதவையின் வீட்டிற்கு போகிறார். Amen. She lost everything. Amen. அவள் எல்லாவற்றையும் இழந்தாள். But the prophet said, தீர்க்கதரிசி சொன்னார், don't worry. கவலைப்படாத. Don't worry. கவலைப்படாத. I'm going to give things back to you. Amen. நான் உனக்கு சில காரியங்களை திருப்பி கொடுக்கிறேன். I am your God. நான் உன்னுடைய தேவன். In the same place where you went through insult, in that same place I will raise you back again. எந்த இடத்துல நீ அவமானப்படுத்தப்பட்டாயோ அதே இடத்துல உன் தலையை நான் உயர்த்துவேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். But I'm just praying. நான் ஆவியில உங்களுக்காக ஜெபிக்கிறேன். I see many things you have lost. Amen. அநேக காரியங்களை நீங்க இழந்திருக்கிறீங்க. Amen. Many things what you loved. நீங்க நேசித்த காரியத்தை இழந்திருக்கிறீர்கள். But today night, ஆனால் இன்று இரவு, amen, a restoration season is starting. நீங்கள் திருப்பிக் கொள்ளுகிற காலம் வருகிறது. Their generations. அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்களாமா? Generations. இருக்கிறாங்க பிள்ளைகள். Just come forward. எத்தனை பிள்ளைகள்? பிள்ளைங்க முன்னாடி வாங்க. Amen. One thing what I saw is, amen, both Jessies have 2 kids. Amen. That's what I saw. Amen. Amen. The Lord says, நான் பார்த்த காரியம் ஜெசிக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது போல நான் கண்டேன். amen. The Spirit of the Lord says, God is a great Father. Amen. ஆண்டவர் தான் ஒரு மெய்யான மகத்துவமான தகப்பன். My great Father. Amen. அவரே சிறந்த தகப்பன். Amen. God loves you both. Amen. உங்க 2 பிள்ளைகளையும் இயேசு அதிகமா நேசிக்கிறார். The Lord says there is a great favor in your life. ஆண்டவர் சொல்லுகிறார், சகோதரியே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தேவனுடைய தயவு இருக்கிறது. What no man can do, I will do for you. எந்த மனிதன் செய்ய முடியாதோ அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I have prepared a coat in your life. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு வஸ்திரத்தை, ஒரு மேலங்கியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். The Lord says, don't worry. கவலைப்படாத சகோதரியே. I will be your God. நான் உன்னுடைய தேவனாய் இருப்பேன். I will be your father. நான் உன்னுடைய தகப்பனாய் In இருப்பேன். the same place where things are lost again in your life, I will rebuild things in the name of Jesus. எந்த இடத்தில் நீங்கள் காரியத்தை இழந்தீங்களோ அதே இடத்துல நான் ஆண்டவராகிய நான் உங்களுக்கு சில காரியத்தை புதிதாய் முளைக்க பண்ணுவேன். Amen. The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், when I see this name Jesse and Samuel, நான் ஜெசி சாமுவேல் என்ற பெயரை பார்த்த பொழுது I see the same thing. Amen. நான் இன்னொரு ஒரு சரியான காரியத்தை பார்த்தேன். Out of that house I'll bring 1 doctor and 1 minister. Amen. அதே வீட்டிலிருந்து ஒரு மருத்துவரையும் ஒரு ஊழியக்காரரையும் நான் பார்த்தேன். Amen. Amen. The Lord says, கர்த்தர் சொன்னார், I don't know whether you like ministry or you don't like ministry. உனக்கு ஊழியம் பிடிக்குமோ பிடிக்காதோ அத பத்தி எனக்கு கவலை இல்லை. But this is what you are going to do. Amen. ஆனா இந்த ஊழியத்தை தான் நீ செய்வாய் என்று கர்த்தர் தீர்க்கமாய் சொல்லுகிறார். Where enemy took away things out of your life, in that same city you will stand and tell, enemy took my generation, but this generation is preaching Jesus only. Amen. எந்த பட்டணத்துல பிசாசு சிலவற்றை உன்னிடத்திலிருந்து எடுத்தானோ நீ பிசாசை பார்த்து சொல்லுவ, நீ என்னுடைய முன்னோதயர்களை நீ எடுத்திருக்கலாம், ஆனால் அதற்கு பிந்தைய சந்ததியாகிய நான் இதே இடத்துல நின்று அவருக்காக ஊழியம் செய்வேன். God loves you. Amen. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Auntie, you can come tomorrow. I have a word for you also. Amen. நாளைக்கு வாங்க, கர்த்தர் உங்களுக்காக Not tomorrow. பேசுவார். I think before this session, and we are going to call you back again. நாளைக்கு கூட இல்ல, இந்த செஷன் முடியறதுக்குள்ள ஆண்டவர் உங்களோடு பேச முடியும். God has a word for you. Amen. கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை Look at your வைத்திருக்கிறார். neighbors and say, you are going to shine. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பிரகாசிப்பீர்கள். You are the light. Amen. நீங்கள் தான் அந்த ஒளின்னு சொல்லுங்க. You are the light. Amen. நீங்க தான் அந்த ஒளி. This season you are going to shine in such a way. Amen. Such a way. Amen. Where enemy will tell, we should find him out where he is. நீங்க எப்படி பிரகாசிப்பீங்கன்னா பிசாசு வந்து உங்களை தேடணும், எங்க காணாம போய்ட்டானே. Amen. One thing I say. Amen. ஒரு காரியத்தை நான் சொல்ல முடியும். Amen. Light can change things. வெளிச்சம் அநேக காரியங்களை மாற்ற முடியும். Amen. Can we just read some verses today? From morning I'm just keep on taking all the verses in amen related to light. Amen. வெளிச்சத்தை பொறுத்து தான் அநேக வசனங்களை நான் காலையில இருந்து தியானிக்க ஆரம்பிச்சேன். Luke 11:34 says like this. லூக்கா 11 அதனுடைய 34வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. Yes. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். Amen. ஆமென்.
Look at your neighbors and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, this eyes will give light. Amen. இந்த கண்ணானது வெளிச்சத்தை கொடுக்க முடியும். Amen. This is not to see darkness. இது இருளை பார்க்க கொடுக்கப்பட்டது அல்ல. This is to see light. Amen. இது வெளிச்சத்தை பார்க்க கொடுக்கப்பட்டது. That is why in Acts chapter 9, அதைதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 8th verse, it starts like this. 8வது வசனத்துல இவ்வாறாக ஆரம்பிக்கிறது. Can we read it? Yeah. சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். This is the same verse which says, இந்த அதே வார்த்தை தான் சொல்லுகிறது, when the light of God hit Saul's eyes. சவுலனுடைய கண்களை தேவனுடைய வெளிச்சம் தாக்கின பொழுது, Because God knew once his eyes are perfect, his ministry is perfect. ஆண்டவருக்கு தெரியும் அவன் கண்ணு ஒழுங்கா இருந்துச்சுன்னா அவன் ஊழியம் இனிமேல் ஒழுங்கா இருக்குன்னு அவருக்கு தெரிந்திருந்தது. Look at your neighbors and say, make your eyes perfect. Amen. தயவு செஞ்சு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்பவே உன் கண்களை சரியாக்கிருங்க. Your eyes are not to made, amen. Your eyes are not made to see things what is not according to the will of God. Your eyes are made to see this word. Amen. And every time, praise God. That is what Josephat says. Everything is against me, but my eyes are upon only you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த கண்கள் தேவ சித்தத்திற்கு விரோதமானதை பாத்திர வேண்டாம். இந்த கர்த்தருடைய வார்த்தையை, தேவனுடைய சித்தம் அடங்கிய கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க வேண்டும். அதை தான் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோசபாத்துக்கு முன்பாக ஒரு பெரிய சேனை இருந்தாலும் அவன் கர்த்தரை நோக்கி தன் கண்களை ஏறெடுத்தான். Amen. Look at your neighbors and say, can you look at the Lord? Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் கண்ணை வச்சு தேவனை பார்க்கறியா? கொஞ்சம் look at the Lord. Amen. தேவனை நோக்கி பார். Amen. Dead Lazarus, what did Jesus say? I don't look at you, I believe. Amen. You hear my prayer, I believe you. கல்லறைக்கு முன்பாக, லாசருவின் கல்லறைக்கு முன்பாக இயேசு இப்படியாக ஜெபிக்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரே நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். Amen. Dead things, amen. Look up to heaven and say, look at the Lord and say, I don't believe in these things. My eyes are only looking upon you. உங்களுக்கு முன்பாக மரித்த சூழ்நிலையா இருக்கிற எதையும் பார்த்து பேசாதீர்கள். பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து பேசுங்கள். ஆண்டவரே என் கண் உம்மையை நோக்கி இருக்கிறது, நான் உம்மையை சார்ந்து இருக்கிறேன், நான் உம்மையை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். Amen. I'll tell you one testimony. ஒரு சாட்சியை நான் சொல்லுகிறேன். Happy to hear testimony. சாட்சியை சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆர்வமா இருக்கிறீங்களா? Okay. Amen. 2 weeks ago I was preaching in Anantapur. 2 வாரத்திற்கு முன்பாக நான் அனந்தபுர் என்ற இடத்துல பிரசங்கம் பண்ண ஆந்திராவில். Amen. I called a woman called Sheila. ஒரு சகோதரி ஷீலா என்ற ஒரு சகோதரியை முன்பாக அழைத்தேன். Amen. If any Sheilas here, happy, be happy. Amen. ஷீலா யாராச்சும் இங்க இருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதம். Amen. Just telling you, be happy. Amen. When Sheila ran forward. நான் உடனே ஷீலா எப்படி இருக்கிறீங்களா, நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொன்னேன். ஷீலா என்ற சகோதரி ஓடி வராங்க முன்னாடி. Amen. I looked at her and said, நான் அந்த சகோதரியை பார்த்து சொன்னேன், I said, you have a Samuel in your hand. உன் கையில ஒரு சாமுவேல் இருக்கிறான் So என்று சொன்னேன். her son name is Samuel. Amen. ஏனென்றால் அவனுடைய அந்த சகோதரனுடைய மகன் பேர் சாமுவேலா இருந்தது. Everything was perfect. எல்லாம் சரியா இருந்தது. Then next word I said, அடுத்த ஒரு வார்த்தையை ஆவியானவர் சொல்ல வைத்தார். I see in my eyes that God won't allow any stitches in your body. நான் உடனே ஆவியினுடைய கண்கள்ல பார்க்கிறேன், உன்னுடைய சரீரத்தில் ஆண்டவர் இனி எந்த விதமான தையலையும் போட அனுமதிக்க மாட்டார்னு சொன்னேன். She became tense. அவ்வளவுதான், அவங்களுக்கு மிக என்ன சொல்றது, ஒரு படபடப்பாயிருச்சு. She said, prophet, this is wrong. உடனே சொன்ன, தீர்க்கதரிசியானவரே இது தவறு. So what is wrong? Amen. நான் உடனே கேட்டேன், என்ன தவறாச்சு? Amen. She said, from here to here, I have an iron rod in my hand. Our doctors have said you have to operate it next week and take it out. You have to remove the stitches, put the stitches again. You are telling no more stitches. This is 100% wrong. உடனே அவங்க சொல்றாங்க, மருத்துவர் என்னுடைய கையில ஒரு இரும்பு ராடு, அலுமினியம் ராடு வச்சிருக்காங்க, ஸ்டீல் ராடு வச்சிருக்காங்க. அடுத்த வாரம் டாக்டர் என்ன கூப்பிட்டு அந்த ராடை வெளியில எடுத்து மீண்டும் தையல் போடணும்னு சொன்னாங்களே, நீங்க என்ன தையலே போட மாட்டீங்கன்னு சொல்றீங்க? Amen. This is 100% wrong. இது 100% நீங்க தப்பான தீர்க்கதரிசனம் சொல்றீங்கன்னு சொல்லிட்டாங்க. Everything was going on live. எல்லாமே லைவ்ல போய்கிட்டு இருக்கு. Amen. That was little trouble for me. அது எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா தான் இருந்தது. Pastor is looking at me and said, what at all are you seeing? உடனே பாஸ்டர் என்ன இப்படி பார்க்கற, என்னத்தை தான் நீ கண்ணுல பாக்குறியோ இப்படி. Amen. I said, I don't know. I have seen it will happen. Amen. நான் சொன்னேன், எனக்கு அத பத்தி தெரியல, நான் பார்த்துட்டேன், அதனால நான் சொல்லிடுவேன். First day it went. முதல் நாள் போயிருச்சு. Second day went. இரண்டாவது நாள் போயிருச்சு. Third day. மூன்றாவது நாள் Sheila is taking a report and running to the stage. ஷீலா என்ற சகோதரி ரிப்போர்ட் எடுத்துட்டு மேடையை நோக்கி ஓடி வருகிறார். I am preaching. நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கேன். What you will preach? Give me the mic. உடனே ஷீலா என்னையா பிரசங்கம் பண்ற, போதும் ன்னு சொல்லி மைக்க கையில She வாங்குனாங்க. took the mic and she said, this is my scanning report of yesterday. இதுதான் நேற்று எடுத்த ஸ்கேனினுடைய அறிக்கை என்று அவள் காண்பித்தார். Amen. The rod is missing.
இந்த கையில இருந்த அந்த இரும்பு தகடானது காணவில்லை. Amen. ஆமென். And she said, this is the word which I said. Sorry, can you repeat again? I can't believe it. உடனே சொன்னேன், ஐயோ இதுதான் நீங்க சொல்லுங்களா, மீண்டும் சொல்லுங்க, என்னால நம்ப முடியல. Amen. The doctor who put the rod is telling, where did the rod go? இப்ப உள்ள அந்த இரும்பு தகடை வைத்த மருத்துவர் கேட்கிறார், ஏம்மா நான் வச்ச தகடு எங்கம்மா தூக்கிட்டு Amen. போன? She says, I don't know, the rod is missing, there is a bone inside. உடனே அவங்க சொல்றாங்க, எனக்கு அதை பத்தி தெரியல, உள்ள வைக்கப்பட்ட ராடு காணாம போயிருச்சு, ஆனா எலும்பு அந்த இடத்துல வளர்ந்தது. Amen. I say, once you see, it is done. நான் சொல்லுகிறேன், ஒன்றை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதை கர்த்தர் நிச்சயமா செய்வார். Amen. I still remember what my dad says. எங்க அப்பா எனக்கு சொன்னதை நான் இன்னும் ஞாபகம் When வச்சிருக்கிறேன். I stopped my studies at 8th. நான் 8வது படிக்கும் பொழுது என்னுடைய படிப்பை நிப்பாட்டினேன். Amen. Everybody said you will be the biggest failure. எல்லாரும் சொன்னாங்க, நீ தான் ஒரு மிகப்பெரிய தோல்வியா இருப்ப. Everything was against me. எல்லாமே எனக்கு விரோதமா இருந்தது. But my dad used to stand on the stage and say. எங்க அப்பா மேடையில் நின்று சொல்லுவார். When people used to say, Pastor, you will see. I mean, in another 10-20 months you will see him sitting here and asking for a meeting. I mean, you are destroying his future. See, you will see that. அநேக விசுவாசிகளும் ஜனங்களும் எங்க அப்பாவை பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர் இன்னும் 10-20 மாசத்துக்குள்ள உங்க பையன் மீட்டிங் கொடுங்கன்னு உட்கார்ந்து கெஞ்சறதை நீங்க பார்க்க போறீங்க. நீங்க எடுத்த முடிவு ஒரு மிக மோசமான முடிவு என்று சொன்னாங்க. My dad says, I don't see what you see. உடனே எங்க அப்பா சொன்னார், ஏய் நீ பார்த்ததை நான் பார்க்கவில்லை. When God called him, I saw him preaching in different nations. தேவன் எனக்கு காண்பித்த பொழுது அவன் அநேக தேசங்களிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். Brother, where is your eyes? Are your eyes upon the Lord? ஏன் அன்பு சகோதரனே, உங்க கண்கள் எங்க இருக்கிறது? என் தேவனா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுக்கிறீர்களா? The 8th verse says, 8வது வசனம் சொல்லுகிறது, Saul is blind. சவுலுக்கு கண்ணு தெரியல. Amen. Am I perfect? எல்லாம் சரியா இருக்குதானே? Amen. Bible says Saul is blind. வேதம் சொல்லுகிறது, அவன் கண்களை திறந்த பொழுது அவனால பார்க்க முடியல. Look at your neighbors and say he is blind. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவனால பார்க்க முடியல. Amen. Can we just continue reading that verse? அடுத்த வசனத்தை வாசிப்போமா? அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரை இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கையை வைக்கவும் தரிசனம் கண்டான். How can a blind man see? எப்படிங்க ஒரு பார்வையற்றவனால பார்க்க முடியும்? Did Ananias lay hand? அனனியா கைகளை வைத்து விட்டாரா? இல்லை. He is seeing that Ananias will come and lay hand. அவன் அனனியா வந்து கைகளை வைப்பான் என்று பார்க்கிறான். Amen. I say blind can also see visions. Amen. நான் சொல்ல முடியும், குருடனா இருந்தாலும் கர்த்தர் கொடுக்கிற தரிசனங்களை பார்க்க முடியும். The light which struck on him made only his eyes blind but his visionary mind. Amen. Today night a light will strike on you that are going to make your earthly eyes blind. Amen. Yes. That you can believe the word of God 100% as God says in your life. பரலோகத்திலிருந்து வந்த வெளிச்சம் அவனுடைய மாம்சீகமான கண்களை குருடாக்கினதே தவிர அவனுடைய அந்த தரிசன பார்வையை குருடாக்கவில்லை. இன்று இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இன்று இரவு உங்கள் மீது வீச போகிற கர்த்தருடைய ஒளியானது இந்த உலக பிரகாரமான மாம்சீகமான சில கண்களையும் பார்வையும் உங்களை விட்டு அகற்றி தெய்வீகமான பரலோகமான தரிசனங்களை பார்க்கக்கூடிய எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய கண்களாய் இன்று மாற்றுவாராக. Amen. When I'm just praying, நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ஆவியிலே. Amen. If you are connected with this name, you can just stand up. இந்த பெயரோடு எவரேனும் இருப்பீர்களாகில் எழும்பி நிற்கலாம். Amen. Or if in this church, you can just say Stephen. ஸ்டீஃபன் என்ற பெயரை நான் in your house, in your family, anybody connected to உங்க this வீட்லயோ உங்க குடும்பத்திலோ இந்த சபையிலயோ ஸ்டீஃபன் தம்பிக்கு தெரியுமா? ஸ்டீஃபன் யாரு? No. Amen. Who is it? அம்மா யாரு? ஸ்டீஃபன் யாருங்கம்மா? Her son. Amen. Come forward. முன்னாடி வாங்கம்மா. There is no doubt. Amen. Somebody will be there. Amen. Amen. One thing the Lord says, I am going to give a light into his eyes. Amen. நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், உங்கள் மகனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய கண்களிலே கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர விரும்புகிறார். Amen. The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், is her family? உங்க குடும்பம் இருக்குறீங்களாமா? No. எல்லாரும் வந்திருக்காங்களா? நீங்க மாத்திரம் தான் வந்திருக்கீங்க. See,
Yeah, Family only house. she is here today. She is here. Yes, her family is in house. What's Stephen doing? Stephen என்ன பண்றாங்கம்மா? He is doing his catering. Scattering. Amen. Scattering means Catering is cooking. cooking. The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், God's great favor is upon his life. அவனுடைய வாழ்க்கையின் மேல ஒரு பெரிய தேவனுடைய தயவு இருக்கிறது அம்மா. Amen. I see. Amen. The Lord says he's struggling and confused in many things. In many அநேக ways. காரியத்துல அவன் குழம்பி இருக்கிறதையும் போராடிக்கிட்டு இருக்கிறதையும் நான் ஆவியில பார்க்கிறேன். Amen. He's trying to do many things but not up to the mark. அவன் சில காரியங்களை செய்யணும்னு முயற்சி பண்றான், ஆனா அவனால அதுல செய்ய முடியலங்கம்மா. But one thing I say, ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். 2025 Stephen's life is changing. 2025 உங்க மகனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். When I say, நான் சொல்லும் பொழுது the Lord says last 28 years, கடந்த 28 ஆண்டுகள் 1996, 1998. 1996 இருந்து 98 வரை. The Lord says last 28 years what the journeys you have begun. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரயாணத்தை கடந்த 28 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் துவங்கினார். Amen. How many children do you have? எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்கம்மா? ஓகே, இப்போ எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 2 பிள்ளைகள். That was the year she got saved. 1996, 1998. Yes. Amen. Now she has 2 children. 3 children. Amen. The Lord says that was a year where light came into her life. அதேதான் கர்த்தர் சொன்ன அந்த ஒரு ஆண்டிலே ஒரு வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில வந்தது. But one thing I say, ஒரு காரியத்தை நான் சொல்றேன். I mean this 2025, 2026. இந்த 2025 2026 I see some ribbon cuttings coming in your house. உங்க வீட்ல சில ரிப்பன் கட் பண்ற சூழ்நிலைகளை கர்த்தர் கொடுக்கிறார். I see some things becoming your own in the name of Jesus. சில காரியங்கள் உங்களுக்கு என்று சொந்தமாய் வருகிறது இயேசுவின் நாமத்தில் நான் I see பார்க்கிறேன். Stephen's dreams coming true in the name of Jesus. ஆண்டவர் ஸ்டீஃபன் மேல வைத்திருந்த சில தரிசனங்கள் அது இந்த ஆண்டு நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்கிறார். And no man can stop it. அதை எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. And the Lord says I am going to build things for Stephen. நான் கர்த்தர் சொல்லுகிறார் ஸ்டீஃபனுக்காக நான் சில காரியங்களை கட்ட எழுப்புகிறேன். The month of October, the Lord says September, October, November, these 3 months. இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் என்ற இந்த 8 9 10 மாதங்கள்ல I see some special things coming in your house. உங்க வீட்ல ஒரு விசேஷித்தமான காரியம் நடக்கிறதை I பார்க்கிறேன். see some celebrations coming on its way. சில கொண்டாட்டங்கள் உங்களை தேடி வருகிறதை நான் பார்க்கிறேன். Amen. One, the Spirit of the Lord just says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், Amen, don't worry. Amen. கவலைப்படாதீங்க சகோதரி. Amen. You're just smiling outside, but inside many things are broken. வெளியில நீங்க சிரித்து கொண்டு உங்களை காண்பிக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளேயோ நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். But the Lord says, today night, கர்த்தர் சொல்லுகிறார், இன்று இரவு arise and shine, this is your time. எழும்பி பிரகாசி, இது உங்களுடைய காலமாய் இருக்கிறது. 2025 is a great season of breakthrough. 2025 நீங்கள் வளர்ச்சி அடைகிற ஒரு காலமாய் I இருக்கும். declare shalom, shalom, shalom. Peace be there with you in the name of Jesus. உங்களோடு கூட எப்பொழுதுமே சமாதான பிரபு, சமாதான காரணர் இருப்பார் என்று சொல்லுகிறேன். Where enemy is trying to break you down, I will build you up strong there in the name of Jesus. எந்த இடத்துல பிசாசானவன் உங்களை உடைக்க நினைத்தானோ அதே இடத்துல நான் உங்களை உறுதியாய் கட்டி எழுப்புவேன் என்று The Lord கர்த்தர் says, சொல்லுகிறார். I won't allow things to break in your house. I am not a breaker, I am a builder. நான் உங்கள் வாழ்க்கையில உங்க குடும்பத்துல உடைக்கப்படுவதற்கு அனுமதிக்க மாட்டேன். ஏனென்றால் நான் உடைக்கிறவர் அல்ல, நான் யெகோவா ஓசேனு கட்டுகிறவர். I am a builder in this place. நான் இந்த இடத்துல கட்டுகிறவராய் இருக்கிறேன். Come on, get ready for that. அதற்கு ஆயத்தமா இருங்கள். Lord, I declare a new season in a life. ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில ஒரு புதிய காலத்தை நான் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன். My name Jesus, ask him. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. You can have your seat. Thank you அம்மா, நீங்க போய் உட்கார்ந்து கொள்ளலாம். When I was praying for Sister Jessie, நான் ஜெசிக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தோம். God just pops these names into my mind. I don't know whether your name you're here or not here, but if this name, just keep this name in your mind and pray. நான் ஜெசி என்ற சகோதரிக்காக ஜெபித்து பேசும் பொழுது ஒரு பெயரை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். இங்க இருக்கிறீங்களோ இல்லையோ அந்த பெயருக்காக நீங்கள் ஜெபியுங்கள். Sharon, that's what I was hearing from that time. Sharon, Sharon, Sharon. இந்த ஒரு பெயர் ஷாரன், ஷாரன், ஷாரன் என்று நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். The Lord says this name, Sharon. Anybody connected to this name, Sharon? If you இங்க are யாராச்சும் ஷாரன் இருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்களா? Her granddaughter name is Sharon. come forward. Amen. முன்னாடி வாங்க, உங்களுக்காக நான் When I ஜெபிக்கிறேன். was just praying, நான் ஜெபிக்கிறேன். the Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் she's சொல்லுங்க. alone. She's alone.
தனியா வந்திருக்கிறீங்களா இன்னைக்கு? எஸ். Amen. One thing the Spirit of the Lord says. கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். Amen. As Jacob says, I thought I won't see you, but I'm seeing your generation. யாக்கோபு சொல்றது போல நான் உன்னை பாப்பேன்னு நினைக்கவே இல்லை, ஆனா நான் உன்னையும் பார்த்தேன், உன் சந்ததியும் பார்த்துட்டேனே. யோசு. Amen. Any teachers there here? ஆசிரியைகள் யாராச்சும் இருக்கிறீங்களா? Teachers. Okay. Okay. To the two people I called was teachers. That one she had. Three teacher. Wow. Amen. You can sit down. Thank you. Amen. God will bring teachers out of your house. Amen. உங்க வீட்ல இருந்து சில ஆசிரியர்களை ஆண்டவர் எழுப்ப ஆயத்தமா இருக்கிறார். Amen. The Lord says, I see some teachers will come out of your house. உங்க வீட்டில இருந்து சில ஆசிரியர்கள் எழும்புவார்கள் என்று நான் பார்க்கிறேன். The Lord says you have struggled a lot. Amen. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அநேக பாடுகளை அனுபவித்திருக்கிறீர்கள். Amen. But your generation will go through grace. ஆனால் உங்களுடைய சந்ததியோ உங்க தலைமுறையோ கிருபையின் ஊடாய் நடந்து செல்லும். Our family comes to the church? No. Amen. One thing the Spirit of the Lord says. கர்த்தருடைய ஆவியானவர் ஒன்றை சொல்லுகிறார். How many children does she have? எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்கம்மா? 5 children. Daughter? Does she have? Son. Sharon. Amen. And I just praying. நான் ஜெபிக்கிறேன் ஆவியில. That's what I see. Daughter's daughter. Amen. அததான் நான் ஆவியில பார்த்தேன். உங்கள் மகளுடைய மகள். Amen. One thing the Lord says. ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னார். Amen. Our God is preparing some great blessings for your house. உங்க வீட்டுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி When வைத்திருக்கிறார். Hannah prayed, there came a Samuel. அன்னாள் ஜெபித்த பொழுது ஒரு சாமுவேலை கர்த்தர் Amen. கொடுத்தார். Your last son is a great blessing from the Lord. Amen. உங்களுடைய கடைசி மகன் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். Amen. Your son is a great blessing. ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு பையன் தான் உங்களுடைய You're மகன். praying for him. Amen. அவனுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. You're praying for his breakthrough. அவனுடைய ஒரு திருப்புமுனைக்காக நீங்க The Lord ஜெபிக்கிறீங்க. says today night there is a breakthrough coming in his life. இந்த உங்க கடைசி மகனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை கர்த்தர் There is a வைத்திருக்கிறார். breakthrough in the last child's life in your life. உங்களுடைய கடைசி பிள்ளையாகிய அந்த மகன் மீது ஒரு பெரிய திருப்புமுனையை கர்த்தர் Lord, வைத்திருக்கிறார். I bless. ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கிறேன். Sharon will be a great blessing. You can have your seat. Amen. ஷாரன் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா இருப்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. Amen. We are going to, in another 20 minutes we are going to pray. இன்னொரு 20 நிமிஷத்துல நாம ஜெபிக்க போகிறோம். Amen. The verse says, வேதம் சொல்லுகிறது, blind man Paul saw vision. கண்கள் தெரியாதவன் பார்வையை இழந்தவன் தரிசனத்தை கண்டான். Once his eyes was perfect. கண்கள் சுத்தமா இருக்கும் பொழுது Amen. He started to write revelations. Amen. அநேக வெளிப்பாடுகள் எழுத ஆரம்பித்தான். Amen. He started to write things what nobody wrote. Amen. இதுவரைக்கும் எழுதாததை அவன் எழுத ஆரம்பித்தான். Amen. One thing I say, ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். people who are doing ministry, hearing me out, have an encounter with Jesus. Let the light strike your eyes. You will do what no man has done till now in this place in the name of Jesus. ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியத்திற்கென்று ஒப்புக்கொடுக்கப்பட்டவர்களே, நீங்கள் கர்த்தருடைய வெளிச்சத்தை உங்கள் கண்களிலே பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது யாரும் செய்யாத சில ஊழியத்தை கர்த்தர் உங்க மூலமாய் செய்ய வைப்பார். Amen. ஆமென். Jesus will not heal, your faith will set you free. Amen. ஹalleluya. உங்களுடைய விசுவாசம் உங்களை விடுதலையாக்கும். Your faith will set you free. உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. It's not us, it's your faith. Amen. எங்களுடைய விசுவாசம் அல்ல, உங்களுடைய விசுவாசம். Look at your neighbors and say, you are the one who carries the light. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீதான் கர்த்தருடைய வெளிச்சத்தை சுமக்கிறவன். Amen. And Bible says வேதம் சொல்லுகிறது, the house which shines cannot be hidden on the top of the mountain. It will give light to every house. வேதம் சொல்லுகிறது, மலை மேலுள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதே. Amen. Amen. Today I say, Zion Church, get ready. Amen. This church cannot be hidden. Amen. People may try to hide it. People may try to break it. But one thing I say, what God has planned this to shine, and this will shine in every season in the name of Jesus. என் அன்பு சீயோன் சபையை உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த சபையை ஒருவரும் மறைக்க கூடாது, ஒருவரும் ஒளித்து வைக்க கூடாது. ஏனென்றால் நீங்கள் பிரகாசிக்கும்படியே இந்த சபையை அவர் முன்குறித்திருக்கிறார். Amen. Amen. Look at your neighbors and say, nobody can take out the light. Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாராலும் அந்த வெளிச்சத்தை எடுக்க முடியாது. Amen. If God has kept the light, that light will shine till the end. ஆண்டவர் ஒரு விளக்கை ஏற்றுவார் என்றால் அந்த விளக்கு கடைசி வரைக்கும் பிரகாசிக்கும். Amen. In Revelation it says like this. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். Amen. Can somebody open it? Revelation chapter 21.
வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 23. Yes. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, Yes. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. It's talking about New Jerusalem. புதிய எருசலேமை குறித்து சொல்லப்படுகிறது. And if you read in the chapter of Hebrews, Zion also is known as New Jerusalem. நீங்கள் எபிரேயர்ல வாசிக்கும் பொழுது சீயோனும் ஒரு புதிய எருசலேமாக When சொல்லப்படுகிறது. God described Mount Sinai as a mount of fire, but you are here in Zion in New Jerusalem. சீனாய் மலையை ஒரு அக்கினியின் மலையாக சொல்லுகிறார், ஆனால் சீயோன் மலையையோ ஒரு புதிய எருசலேமாக மகிமையின் இடமாக சொல்லுகிறார். New Jerusalem does not need sun and moon to shine. I will be there, the Lord of all powerful. I say, whatever, if people come, people go, it does not matter. Jesus is here. The Lord will shine at every season from this church in the name of Jesus. புதிய எருசலேமாகிய சீயோன் சபையே, உங்களுக்கு சூரியனோ சந்திரனோ மனுஷனுடைய உதவியோ மற்றவர்களுடைய ஒத்தாசையோ தேவையில்லை. கர்த்தரே உங்களுக்கு மகிமையாய் பிரகாசிக்கும் பொழுது நீங்கள் எல்லாரை காட்டிலும் அதிகமாய் பிரகாசிக்க முடியும். See how beautiful it says. You don't need the sun and moon, because once he start to shine, it will be more brighter than everything. பாருங்க, வேதம் எவ்வளவு அழகாக சொல்லுகிறது. ஏன் அந்த இடத்துல சூரியனும் சந்திரனும் தேவையில்லைனா, ஆண்டவருடைய மகிமையானது அது சூரியனை காட்டிலும் அது சந்திரனை காட்டிலும் அதிகமான பிரகாசத்தை கொடுக்கும். And I carry that same Jesus in my life. அதே பிரகாசிக்கிற இயேசுவை என் வாழ்க்கையில நான் சுமந்திருக்கிறேன். When I carry light, I am more than enough in the name of Jesus. இயேசுவாகிய அந்த ஒளியை நான் சுமக்கும் பொழுது நான் எல்லாவற்றிற்கும் போதுமானவனாய், எல்லாரிலும் பெரியவனாய் நான் விளங்கும்படி கர்த்தர் செய்வார். That is what, if you see in the 33 years of Jesus, அதை தான் நீங்கள் 33 ஆண்டுகள் இயேசுவினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது he never spoke negative. அவர் ஒரு நாளும் எதிர்மறையாக பேசினதில்லை. Only one time he spoke about death, that too in his life. I will die. That too, what did he say? I will die wherever you want, you kill me, third day I will come back again. ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் தான் மரணத்தை குறித்து எதிர்மறையாக சொல்லுகிறார். அதுவும் தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீ எப்படி என்னை கொண்டு போட்டாலும் இந்த தேவாலயத்தை இடிப்பார்கள், ஆனால் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி இடிப்பார்கள், மூன்றாவது நாளோ நான் மீண்டும் ஜீவனோடு எழும்புவேன் என்று கர்த்தர் சொன்னார். In the rest all case, when he saw the dead Lazarus, he did not say dead, he said he is sleeping. When he saw the Jairus' daughter, he said he is sleeping. Today I say, speak light out of your life. Whatever you speak will come back to life in the name of Jesus. இயேசுவும் கூட வேதத்துல மரணத்தை பார்த்து அவன் மரித்திருக்கிறான் என்று சொல்லாமல், லாசருவை குறித்து நித்திரையாய் இருக்கிறான், எவருடைய மகளை குறித்து நித்திரையாய் இருக்கிறான் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில எதை பேசுகிறீர்களோ அதை கர்த்தர் அப்படியே செய்வார். Amen. For this night, this is the word what the Lord gave for the church. இந்த சபைக்கென்று இந்த இரவு கர்த்தர் கொடுக்கிற மற்றொரு தீர்க்க தரிசனமான வார்த்தை Matthew 5:14 to 16. மத்தேயு 5வது அதிகாரம் 14 முதல் 16 வசனம் வரைக்கும். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. I declare and I decree, what the older generation could not take the basket, a young generation will come which will take away the basket, make the light shine in the city. The Lord says, Zion Church, I will set you on the top of the mountain so that God can produce light out of your church in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்களுடைய முன்னோதையர்கள் மூடி வைத்திருந்தார்கள், அந்த வெளிச்சத்தை தடுக்கிற சில மரக்காலை வைத்திருந்தார்கள், அவர்கள் எடுக்காததை இந்த சந்ததியில இருக்கிற நீங்கள் அந்த மரக்காலை எடுத்து உலகத்திற்கு வெளிச்சத்தையும் வீட்டிற்கு வெளிச்சத்தையும் கொடுக்க போகிறீர்கள். Amen. John 1:4 says like this. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. Life and light, amen, both are connected. ஜீவனும் ஒளியும். Amen. You are a man who carries a light, life will come with you. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருடைய வெளிச்சத்தை சுமந்தீங்கன்னா ஜீவன் உங்களை தேடி வரும். Today night when you go out, somebody asks what did he say, you just say one thing, I am the light of this world. Amen. I am a man who carries that living light in my life. உங்களை பார்த்து யாரேனும் இன்று இரவு நீங்கள் என்ன வார்த்தையை கேட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஜீவனுள்ள ஒளியை சுமக்கிற மனிதன் என்று சொல்லுங்கள். Amen. There is degrees of light.
இந்த வெளிச்சத்திற்கு அநேக நிலைகள் உண்டு. I mean, like how you say 50 volts, 100 volts, I mean 120 volts. எப்படி சொல்றோம்ல 20 வாட்ஸ் 50 வாட்ஸ் 120 வாட்ஸ்னு சொல்றோம்ல, அது போல வெளிச்சத்திற்கு நிலைகள் உண்டு. When Moses' face, I mean 30 lakhs could not see his face clearly. I mean மோசேனுடைய முகம் 30 லட்சம் ஜனங்களால சரியா பார்க்க கூடாத அளவுக்கு வெளிச்சமா இருந்தது. we can't count the volt there. I mean அந்த இடத்துல அவனுடைய முகம் பிரகாசித்த வோல்டேஜை கணக்கிட முடியாது. when I say Zion Church sit and pray, there is a season where light will shine in such a way. Light will shine in such a way that people will tell, I can't see his face. Light, the glory of the Lord is totally manifested in his life. சீயோன் சபையே, அவண்ணமாகவே உங்களுடைய முகம் பிரகாசிப்பிக்கிற காலத்திற்காக நீங்கள் உட்கார்ந்து ஜெபியுங்கள். அநேக ஜனங்கள் சொல்ல போகிறார்கள், ஐயோ இவனுடைய முகத்தை என்னால் காண முடியலையே. அவ்வளவாய் தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட போகிறது. Amen. We are going to pray together. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? Amen. But one thing I say, ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். you are the light set up on the top of the mountain. நீங்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம். I mean nobody can put you down. Amen. நீங்க உங்களை யாராலையும் மறைக்க முடியாது, For a உங்களை கீழ போட for a முடியாது. certain time they can hide you, but you will come back again. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உங்களை மறைச்சு வைப்பாங்க, ஆனால் மீண்டும் நீங்கள் வெளியே வருவீர்கள். Amen. That's what Jesus said, whether you kill me down 3 days, only 3 days. Amen. அதைதான் இயேசு சொன்னார், நீ எனக்கு கொன்று போட்டாலும் 3 நாள் தான், 3ஆவது நாள் உயிரோட வருவேன். Whatever you do, the third day I will stand back here. நீ என்ன செஞ்சாலும் 3ஆவது நாள் இதே இடத்துல நான் வந்து நிற்பேன் என்று இயேசு சொன்னார். I carry the light. I am the light of this world. ஏனென்றால் நான் வெளிச்சத்தை சுமக்கிறேன், நானே அந்த ஒளியாய் இருக்கிறேன். I mean you can take my anything what you want, you can't take the light what the Lord has given inside me. எனக்குள்ள இருக்கிற எதை வேண்டுமானாலும் உன்னால் பறித்துக் கொள்ள முடியும், ஆனால் எனக்குள்ள கர்த்தர் கொடுத்த அந்த வெளிச்சத்தை உன்னால பறிக்க முடியாது. This 21st year anniversary I say, get ready, a light of God is shining upon this church in such a way that every dead dreams, every dead womb, every dead businesses, every dead things are coming back to life in the name of Jesus. இந்த 21வது ஆண்டு விழாவில் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கும் பொழுது மரித்திருக்கிற கற்பம், மரித்து போன சூழ்நிலை, மரித்து போன தொழில், மரித்து போன குடும்பம் இயேசுவின் நாமத்தில் உயிர் பெற்று வரும். Amen. We started with Luke chapter 4. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்தோம். I mean the first temptation, I just want to say about that and finish it. இயேசுவினுடைய முதல் சோதனையை குறித்து சொல்ல விரும்புகிறேன். What was the first temptation? அந்த முதல் சோதனை என்ன? I mean if you are hungry, நீ பசியா இருந்தால் make the இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி செய்யும். Amen. Do you think was it a temptation? சாரி, Was it a temptation? நீங்க நினைக்கிறீங்களா இயேசுவுக்கு அது ஒரு பெரிய சோதனைன்னு நினைக்கிறீங்களா? Jesus is telling, இயேசு சொல்றாரு, bread of life. நானே ஜீவ அப்பம். Amen. This is bread of life here. நானே ஜீவ அப்பமா இருக்கிறேன். If you want some bread, ask me, I will give you. உனக்கு அப்பம் வேணும்னு என்கிட்ட கேளு, நான் என்னிடத்துல இருந்து தர்றேன். Once you eat from me, once you drink from me, whole of your life you will never be thirsty. என்னிடத்துல இருந்து ஊறுகிற இந்த ஜீவ தண்ணீரையும் இந்த ஜீவ அப்பத்தையும் நீ உட்கொள்ளும் பொழுது உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு தாகம் ஏற்படாது என்று சொல்லுவார். It was never a temptation. அது இயேசுவுக்கு ஒரு சோதனையே He அல்ல. said, I don't need this bread to eat and live. I am the bread of life. இந்த கல்லுகளை அப்பங்களாய் மாற்றி சாப்பிட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, ஏனென்றால் நானே ஜீவாப்பமாய் இருக்கிறேன். Today night I say, இன்று இரவு நான் சொல்லுகிறேன், looking at every darkness, ஒவ்வொரு இருளான சூழ்நிலையை பார்த்து, Amen, where light is there, darkness cannot stand. எந்த இடத்துல வெளிச்சம் இருக்குதோ அந்த இடத்துல இருள் நிற்க முடியாது. Go with confidence, you are the light of the world. இந்த நம்பிக்கையோடு போங்க, நீங்களே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். Every darkness which is ruling over your house today night, we declare and we decree in the name of Jesus, let the light shine out of your house. உங்க வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா இருளான சூழ்நிலைகளை பார்த்து இப்பொழுதே நாங்கள் இயேசுவின் நாமத்தில் பிரசித்தப்படுத்தி அதற்கு கட்டளையிடுகிறோம், எல்லா இருளான சூழ்நிலைகள் வெளியேறுவதாக. Amen. Look at your neighbors and say, shine brighter. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னும் பிரகாசி. Shine brighter. பிரகாசி. Amen. When people see you, they should see the shine. ஜனங்கள் உங்களை பார்க்கும் பொழுது வெளிச்சத்தை அல்ல, அதனுடைய பிரகாசத்தை பார்க்கணும். Amen. They should see the happiness in your face. உங்களுடைய முகத்துல ஒரு சந்தோஷத்தின் பிரகாசத்தை பார்க்கணும். You don't need to share gospel, your face will share. Amen. நீங்கள் சுவிசேஷத்தை வாயை திறந்து சொல்லணும்னு அவசியம் இல்ல, உங்கள் முகத்தின் பிரகாசமே சுவிசேஷத்தை அறிவிக்கும். Amen. They will tell something is shining on your face. அந்த ஜனங்கள் சொல்லுவாங்க, இவனுடைய முகத்துல ஏதோ பிரகாசிக்குது. You are carrying something different in your life. உங்க வாழ்க்கையில ஏதோ வித்தியாசத்தை சுமக்கிறீங்களே. When Jesus was walking
walking, people were coming and touching his clothes. இயேசு நடந்து போகும்பொழுது अनेक ஜனங்கள் அவருடைய வஸ்திரத்தை தொடுகிறார்கள். Amen. Because he is carrying that light inside him. ஏனென்றால் அவருக்குள்ள அவர் வெளிச்சத்தை சுமக்கிறார். He is carrying that light inside him. அவருக்குள்ள ஒரு வெளிச்சத்தை சுமக்கிறார். Today be a light carrier. இன்னைக்கு வெளிச்சத்தை சுமக்கிறவர்களாய் இருங்க. There is a time and season for you to arise and shine. ஒரு காலத்துல நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். 18 years what Jesus did nobody knew. இயேசு 18 ஆண்டுகள் என்ன செய்தார் யாருக்கும் தெரியாது. But after 18 years when he came to get baptized. ஆனால் 18 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஞானஸ்நானம் எடுக்க வந்த பொழுது Amen. Father, Son and the Holy Spirit came together. Amen. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாக வந்தார்கள். Genesis chapter 1 says, let us make a man like our, Amen, like us. Let us make a man like us. தன்னுடைய சாயலில் மனுஷனை உண்டாக்குவோம் என்று அவர் தன்னுடைய சாயலில் உண்டாக்கினார். Amen. There Father, Son and the Holy Spirit came together. அங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாக வந்தார். Again after many years when Jesus is getting baptized, Father from the heaven is telling, he is my son. Holy Spirit is coming like a dove. Jesus is in the water. Father, Son and the Holy Spirit come. I say at your perfect time things will come together what has never come before in the name of Jesus. இயேசு 30வது வயதிலே ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியான பிதாவானவர் வானத்திலிருந்து சொல்லுகிறார், இவருடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜலத்துக்குள்ள இருக்கிறார். நான் ஒன்றை சொல்லட்டும், சரியான காலத்துல இந்த 3 பேரும் உங்க வாழ்க்கையில வந்து உங்களுக்காக அவர்கள் இடைப்படுவார்கள். In this 21st year I proclaim, இந்த 21வது ஆண்டு நான் சொல்லுகிறேன், what and all has never come together till now. Amen. இதுவரைக்கும் கைக்குடி வராத எல்லாமே In the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் things will come together in your life. உங்கள் வாழ்க்கையில எல்லா காரியமும் கைகூடி வரும். Things will come together in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் காரியம் கைகூடி வரும். Look at your neighbors and say, things will come together. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு காரியம் கைகூடி வரும். Amen. It may take time but it will come together. கொஞ்சம் தாமதமாகும், ஆனால் நிச்சயம் வரும். But when it comes, ஆனா அது வரும் பொழுதோ, when it comes, அது வரும் பொழுதோ, there will be a big rain with it. அதோடு ஒரு பெரிய மழையும் வரும். Amen. There will be a big rain with it. அதோடு ஒரு பெரிய மழை வந்து சேரும். Can we all just stand up on our feet? எல்லாரும் எழுந்து நிற்போமா? Let's all just close our eyes. எல்லாரும் கண்களை மூடுவோமா? We are going to pray. நம்ம ஜெபிக்க போகிறோம். Amen. I declare and we believe this service is a service of light. Amen. நான் இந்த ஆராதனை வெளிச்சத்தின் ஆராதனையாக கர்த்தர் மாற்றினார். Well, you are the light of this world. Amen. நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். You will shine brighter. நீங்கள் இன்னும் பிரகாசமாய் ஒளி வீசுவீர்கள். Amen. I proclaim, Lord, let them shine brighter. ஆண்டவரே, நான் பிரகடனப்படுத்தி சொல்லுகிறேன், அவர்கள் இன்னும் பிரகாசிப்பார்களா. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Lord, today night as we are praying, ஆண்டவரே, நாங்கள் இன்று ஜெபித்தது போல, Lord, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் let them shine. Amen. அவர்கள் Let பிரகாசிப்பார்களாக. there be a new season which is opening in their life. அவர்கள் வாழ்க்கையில ஒரு புதிய காலம் திறக்கட்டும். Till now, what and all enemy has blocked, I don't know, but today night I declare the light of Jesus to come on their life. இதுவரைக்கும் எதெல்லாம் பிசாசு அடைத்திருந்தானோ அதையெல்லாம் கர்த்தருடைய வெளிச்சமானது திறக்கட்டும். Yes. ஹalleluya. ஆவியானவரே என்னை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியானவரே இப்போ ஆளுகை செய்யுமே. ஆவியானவரே என்மேல் அனலாயிரங்குமே. ஆவியானவரே, ஆவியானவரே சித்தம் போல் என்னை நடத்துமே. உங்க விருப்பம் போல் என்னை வணையுமே. சித்தம் போல் என்னை நடத்துமே. சொல்லுங்க, உங்க விருப்பம், உங்க விருப்பம் போல் என்னை நடையுமே. ஆவியே, ஆவியே, தூய ஆவியே வாருமே என் துணையாளரே. ஆவியே, மகிமையின் ஆவியே வாருமே என் மனவாளரே. சொல்லுங்க, ஆவியே, ஆவியே, தூய ஆவியே வாருமே என் துணையாளரே. Can you open your mouth and say, ஆவியே, மகிமையின் ஆவியே வாருமே என் மனவாளரே. ஜீவநதியே,
coming out of your life. தீர்த்திடுமே தேற்றும் தெய்வமே Let the degree of the light change. In the name of Jesus. ஆவியானவரே, In the name of Jesus. அன்போடு வரவேற்கிறோம், அன்போடு வரவேற்கிறோம், அன்போடு வரவேற்கிறோம், அன்போடு வரவேற்கிறோம். சித்தம் போல் என்னை நடத்துமே, உங்க விருப்பம் போல் என்னை வணங்குமே. ஆவியே, தூய ஆவியே, வாருமே என் துணையாளர். ஆவியே, மகிமையின் ஆவியே, வாருமே என் மனவாளர். ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, வாருமே. ஆவியே, மகிமையின் ஆவியே, வாருமே என் மனவாளரே. ஆவியே, மகிமையின் ஆவியே, வாருமே என் மனவாளரே. A new season has begun. A new season has begun. ஒரு புதிய காலம் துவங்கி இருக்கிறது. That's what John said. அதைதான் யோவான் சொல்லுகிறார். I'm not the light. The one who carries the light will come behind me. நான் வெளிச்சம் அல்ல, நான் ஒளி அல்ல, ஒளியை சுமக்கிறவர் எனக்கு பின்பாக வருகிறார். Amen. Now the one who carries the light is not behind me, is in me. Amen. ஆனால் இப்பொழுதோ அந்த வெளிச்சத்தை சுமக்கிறவர்கள் யோவான் சொன்னது போல எனக்கு பின்பாக அல்ல, நீங்கள் சொல்லணும், அந்த ஒளியாகிய தேவன் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். Amen. You are that light. நீங்களே அந்த வெளிச்சம். Today night and I decree, let Jesus become more in you. நான் இயேசுவின் நாமத்தில் இந்த இரவு இயேசு உங்களுக்கு அதிகமானவராய் Let இருப்பாராக. that light shine brighter in you. உங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் இன்னும் அதிகமாய் I don't know பிரகாசிப்பதாக. what darkness is catching you, but today night I declare and decree in the name of Jesus, Lord, let them grow, shine brighter in the name of Jesus. எது எல்லாம் உங்களை பிடித்து வைத்திருக்கிறதோ அந்த வெளிச்சம் உங்களை இப்பொழுதே விடுவிக்கட்டும். ஹalleluya. For 2 minutes, can you just open your mouth and speak in tongues and receive this word? 2 நிமிஷம் நல்ல அந்நிய பாஷையில. ஆவியே, ஆவியே, Yes. A light is coming out of your life. A light is coming out of your life. Yes. Zion Church, arise and shine, arise and shine. I can feel a ladder in your life. I can feel a ladder in your life. Yes, in the name of Jesus, a ladder to the next ministry level. A ladder to the next ministry level. In the name of Jesus. ஆவியே, மகிமையின் ஆவியே, ஆவியே, ஓ ஆவியானவரே. Lord, I come down in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. Bless the church. சபையை ஆசீர்வதியும். Let your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். Let your hand be there. உங்க கரம் இருக்கட்டும். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் I ask and pray. கேட்டு ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். Look at your neighbors and say, shine brighter. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னும் அதிகமாய் பிரகாசி. Amen. ஆமென். God has kept this church to shine. இந்த சபையை பிரகாசிக்கும்படியாக தான் வைத்திருக்கிறார். Amen. Arise and shine.
எழும்பி பிரகாசிங்க. Arise and shine. எழும்பி பிரகாசிங்க. Amen. To shine, you have to arise. Amen. நீங்க பிரகாசிக்கணும்னா எழும்பணும். You can't sit and shine. Amen. நீங்க உட்கார்ந்துட்டு பிரகாசிக்க முடியாது. When it is your time, you have to move. உங்களுடைய காலம் நீங்கள் நகர்ந்து தான் ஆகணும். This 21st year, you have to move. இந்த 21வது ஆண்டு சபையை நீங்கள் செயல்படணும். You can't sit and tell Lord, make me shine. Arise and shine. நீங்கள் உட்கார்ந்த வண்ணமாக ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், என்னை பிரகாசிக்கும்னா முடியாது. நீங்கள் எழும்பணும், அப்பொழுது பிரகாசம். If you are ready to arise today, Lord is ready to give the shine in your life. இன்னைக்கு நீங்க எழும்ப ஆயத்தமா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். Amen. Get ready for tomorrow. நாளைக்காக ஆயத்தப்படுங்கள். Come with expectations. எதிர்பார்ப்போடு வாங்க. Amen. I believe and I would love to call only names and prophesy. Amen. எனக்கு பெயர்களை மாத்திரம் கூப்பிட்டு தீர்க்கதரிசனம் சொல்றது ரொம்ப பிடிக்கும். Amen. If you have an expectation, let it be like that way. நீங்கள் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா அது அவனமாகவே அமையட்டும். Amen. Yes. One thing I say in today and tomorrow. ஒரு காரியத்தை நான் சொல்ல முடியும், இன்றைக்கும் நாளைக்கும். Amen. Don't wait until I call a name. உங்களுடைய பெயர் கூப்பிடுற வரைக்கும் நீங்க காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. Amen. Every word is prophecy. Amen. ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்கதரிசனம். Look at your neighbors and say every word is prophecy. அவர் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்கதரிசனம். Amen. If I call your name and give it, it is to encourage you. உங்களுடைய பெயரை அழைத்து நான் தீர்க்கதரிசனம் சொன்னா அது உங்களை உற்சாகப்படுத்த. Amen. If I don't call your name, God knows without calling your name only you are encouraged. உங்க பெயரை கூப்பிடலனா உங்க பெயரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஆண்டவரே உங்களை உற்சாகப்படுத்திட்டார். That is what God Jesus says to Nathaniel. அதை தான் இயேசு நாத்தான்வேலை பார்த்து You சொல்லுகிறார். believe because I called your name. நான் உன் பெயரை அழைத்ததனால நீ என்ன நம்புற. But many people will believe before I call their name they are greater. Amen. யாரெல்லாம் நான் பெயர் அழைக்கிறதுக்கு முன்னாடியே நம்புறாங்களோ அவர்கள் பெரிதானவைகளை காண்பார்கள். Receive it as a prophecy before I tell it to you. You will have greater signs in your life. நான் தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு முன்னாடியே கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறவர்களே உங்கள் வாழ்க்கையில இன்னும் நீங்க பிரகாசிக்க முடியும். But one thing I say, ஒரு காரியத்தை நான் சொல்றேன். I mean the hidden period is over. நீங்கள் மறைந்திருக்கிற காலம் முடிஞ்சிருச்சு. Look at your neighbors and say the hidden period is over. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க மறைந்திருக்கிற காலம் முடிஞ்சிருச்சு. The clouds are going to move away. Amen. சில மேகங்கள் உங்களை விட்டு விலக போகுது. A black cloud is going to come. Amen. ஒரு சின்ன கையளவு கருமேகம் வரப்போகுது. When a black cloud comes, it is a sign that there is a rain coming. Amen. ஒரு கையளவு கருமேகம் வந்துச்சுன்னா ஒரு பெருமழைக்கு அடையாளம். Peace with the enemy is over. Amen. Some churches are peace with enemy. Amen. சில சபைகள் வந்து பிசாசோட சமாதானமா இருக்காங்க. You do, I will also do, we will go together. நீ பண்ண நானும் பண்ண ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம்னு சொல்றேன். Amen. A black cloud is coming. Amen. இல்ல ஒரு கருமேகம் வருகிறது, கையளவு மேகம். I see, get ready Zion church. சீயோன் சபை ஆயத்தமா இருங்க. Some danger signs to the hell is coming through this place in the name of Jesus. Some danger things against the enemy's plan is coming through this church. இந்த சபை மூலமாக பிசாசுக்கு விரோதமான நரகத்திற்கு விரோதமான சில திட்டங்களை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நம்பி கொடுக்க இருக்கிறார். Amen. Be shining. பிரகாசித்துக் கொண்டே இருங்க. May God bless you. It's 9 o'clock. Yes. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி தேவன் கொடுத்ததான தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காகவும் தேவன் அழைத்து வந்ததான ஒரு தீர்க்கதரிசிக்காகவும் அவரோடு கூட ஊழியம் செய்யும்படியாக அழைத்து வந்ததான அருமையான ஊழியக்காரர் அவர்களுக்காகவும் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். தேவன் இன்னும் இவர்களை தமது தோட்டத்தில் எடுத்து பயன்படுத்தட்டும். இன்னும் இவர்களை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றட்டும். இன்னும் இவர்களை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையை எழும்பி பிரகாசிப்பிக்க பண்ணட்டும். கர்த்தருடைய பெரிதான கிருபைக்கு நன்றி சொல்லி சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இந்த இரவு நேரத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. என் தேவனே, இந்த நாளிலும் எங்கள் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொன்னீரே தகப்பனை, எழும்பும்படியான கிருபைகளை என் தேவன் இந்த நாளிலும் மீண்டுமா எங்களுக்கு நீர் கொடுத்த தயவுகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. தகப்பனை, இன்றைய நாளுடைய ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்தீர். நாளைக்கும் என் தேவனை மகிமையாக நீர் வெளிப்படுத்த போகிற கிருபைகளுக்காக நன்றியப்பா. இன்னும் வரை தடைப்பட்டதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாளை நீர் அழைத்து வரப்போகிற தயவுகளுக்காக நன்றி. உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் நீ சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் இன்றும் இன்னும் சதா காலமும் நான் நீரோடு கூட இருப்பதாக. ஆமென். வலது கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 சத்தமாய் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 இன்னும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அல்லேலூயா.